வணக்கம் அன்பானவர்களே, ஏமலிருந்து உங்கள் தரன். இன்றைய டாப்பிக்கை நான் கதைக்க போகிற விடயம் கௌசல்யா ஐநாடு கதைச்சன்ற ஒரு இதை பரப்பி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் அதை எங்கே அது கதைச்ச விடயம் அதை ஏன் நீங்கள் அதை இந்த அரசியலுக்குள்ளே அதை ஏன் கொண்டு வரக்கூடாதுன்ற ரீதியில் கதை கதைப்பேன். அதுக்கு பிறகு எங்களோட மீடியாக்களோட தலைப்பு, அதோட உருட்டு, அந்த உருட்டுகளை பற்றி நாங்கள் பொய்யான ஐநாவில் சிங்கள அரசு பதற மாதிரியும் எங்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி உருட்டுக்களை எங்களோட மீடியாக்கள் வேணுமென்று செய்யணும். அதை பற்றி உண்மையின் அலசலண்டு பொய்யை மட்டும் கதைச்சு கொண்டிருக்கணும். அப்படி உண்மையின் தரிசனம் மட்டும் பொய்களின் தரிசனமாக கதைக்கணுமோ அப்படி இந்த விடயங்களையும் கதைச்சு கொண்டிருக்கணும். அதை பற்றியும் அரசு ஆராய போகிறோம். கடைசியாக எங்களோட தியாதீவன் திலீபன் அண்ணா அவற்றை வரலாறுகள் ஏன் இப்போவும் வன்மத்தோட ஒட்டுக்குழுக்கள் ஏன் இப்போவும் வன்மத்தோட திரியினம் என்ற விடயங்களையும் நாங்கள் அலசி ஆராய போகிறோம். இந்த 3 விடயங்கள் தான் எங்களோட இந்தியா கருத்தரங்கு 23வது அமர்வு தொடரப்போகுது. நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கும் முதல் நாங்கள் கதிரண்ணா தியாதீவன் திலீபன் அன்னைக்கு எழுதின பாடலோடு ஆரம்பிப்போம். ஈழதாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழ் இனத்துக்காக நீயே, நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழின
பசி மறந்த பார்த்தீபா பாரத மூடியதே இதயம். பசி மறந்த பார்த்தீபா பாரத மூடியதே இதயம். ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்ததே முள்ளிக்கரையே. ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்ததே முள்ளிக்கரையே. எங்கள் ஈழமே எங்கள் திலீபனே உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே. எங்கள் ஈழமே எங்கள் திலீபனே உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே. ஈழத்தாகமே எங்கள் அண்ணா உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே. எங்கள் திலீபனே எங்கள் தீபமே உள்ளம் மறந்திடுமோ உங்கள் தியாகமே. எங்கள் திலீபனே எங்கள் தீபமே உள்ளம் மறந்திடுமோ உங்கள் தியாகமே. நாங்கள் வந்து எங்களோட திலீபன் என்ற இறுதி நாட்களில் நிற்கிறோம். வணங்குதல் அண்ணா. வணக்கம் அப்பன். வணக்கம் வணக்கம். சும்மா இருக்கிறீங்களே? ஓ, நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். நல்லபடி எங்கள் தொடர்ச்சியாக உலக தரப்பில் வந்து போய்கொண்டிருக்கு. அந்த நிம்மதிகளோட இருக்கிறோம். ஓகே, ஆமாண்ணா. இதில் வந்து காசாக்கு தனி நாடு கிடைக்கணும் வந்து 150 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து ஆதரவு குரல் கொடுத்துருக்கிறான். இதில் வந்து நாங்கள் கதைக்கக்கூடியங்கள் அதுக்கு போகிறதுக்கு முதல்லன்னா இப்போ ஒரு வீடியோக்கள் அந்த சிங்கள அம்பு ஊடாக வந்து ஒரு வீடியோ வந்து பரப்பி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து திரிவரனையை வந்து கடைசியாக வந்து தீபன் மாற்றி விட்டார் பேரை கூட. ஒரு அந்தளவு தான் அவர்கிட்ட அறிவு, அவ்வளவுதான். நாங்கள் படித்து சொன்னோம், அது அறிவில்லை. அது வந்து திட்டமிட்டு சிங்களத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்பண்டு. அது வந்து அதுக்கு வந்து அறிவோ ஒன்றுமே இல்லை. அது வந்து வாழ்க்கையில் தோத்த ஆக்களை வந்து இலவில் வந்து இலங்கை புலனாய்வுத்துறை கையாண்டு யூடியூபர் மூலம் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அந்த பிம்பம் தான் அது ஒழிய அதுக்குள்ளே அந்த மண்டைக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்றது களிமண் தான் அதுக்குள்ளே இருக்குன்ற அப்படியத்தை வந்து நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இதில் வந்து உங்கள்கிட்ட கேள்வி என்ன, அந்த கௌசல்யாண்டு ஐநாவில் கதைச்சு சொல்லிக்கொண்டு ஒரு வீடியோவை இதாண்டு போட்டுருக்குது. நாங்கள் பார்க்கும்போது வந்து அவ மட்டும் இல்லை, அங்கே கண்ட பேர் வந்து கதைச்சிருக்கிறோம். மேலே சத்யா டிவிக்கு இதில் இருந்து எல்லாம் வந்து அது வந்து எங்கே கதைச்ச பிரியமண்ணா, அது வந்து ஐநாக்குள்ளே கதைச்ச பிரியமா அல்லது அது என்ன பிரியமன்றது மக்களுக்கு தெளிவிட்டுங்களோ. அது ஏன் வந்து எங்களோட அரசியலுக்குள்ளேயே அது வரக்கூடாத படியத்தையும் வந்து ஒரு தெளிவிட்ட முடியுமா அந்த மக்கள் மத்தியில்? தரன், இதில் முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் வந்து இப்படியான விடயங்களை வந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை மீண்டும் துர்ப்பிரயோகம் யாரும் செய்துவிடக்கூடாது என்கின்ற அவநம்பிக்கைகளை எங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மத்தியில் யாரும் விதைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியான இந்த முக்கியமான பதிவுகளோடும் நாங்கள் அதற்குள்ளும் எம்மை யார் என்பது அறியாத அளவு நாம் நின்று இந்த வேலை திட்டங்களை செய்கின்றோம். இது மிக விரைவில் இது ஈழத்தமிழர்களினுடைய ஊடகங்கள் தங்களை சரி செய்ய முடியவில்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியான பல நடவடிக்கைகளையும் பல வேலை திட்டங்களையும் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். இது உண்மையிலேயே இந்த கௌசல்யா என்று சொல்லப்படுகின்ற அந்த சகோதரி அவர்களை இதற்குள் கொண்டு வந்தவர்கள் யார்? இதை வைத்து அர்ச்சுனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக இந்த நாடகங்களை ஆடுகின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் மக்களுக்கு மீண்டும் இந்த இடத்தில் சொல்லுவது என்னவென்றால், கௌசல்யா அவர்கள்
ஒரு அதாவது ஒரு அமர்வின் போது 60வது அமர்வின் போது தொடர்ச்சியான கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பலர் வீடியோக்கள் காணொளிகள் ஊடாக பதிவிட்டிருந்தார்கள் அவர்களுடைய கருத்துக்களை. இது பேச்சு அல்ல, பேச்சு அதாவது ஐக்கிய நாடுகள் சபைகளில் பல விதிமுறைகளும் பல அமர்வுகளும் இருக்கிறது. அதில் இது நடைபெற்ற விடயம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நேரடியாக வீடியோ காலில் வந்து உரையாடுவது போன்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் எம் பிள்ளைகள் பிரான்சில் இருக்கின்ற சகோதரி எல்லாம் வந்து உரையாற்றியிருந்தார் நேரலையில் வந்து. அதுவும் அவர் முக்கியமாக தொட்டு சென்ற விடயம், நீங்கள் போன காணொளியில் ஆய்வாளர் அரிஸ் அவர்கள் மறந்த விடயத்தை நீங்கள் நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். அந்த விடயத்தை அவர் ஐக்கிய நாடுகள் சபைகளில் உரையாடியிருந்தார். அது ஒரு முக்கியமான விடயம். இங்கே அதே போன்று அதற்கு பின்னால் கௌசல்யா அவர்கள் அந்த அவருடைய நேரத்துக்கு வந்து நின்று உரையாற்றியிருந்தார். இது அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பது. இப்ப எங்களுக்காக இந்தியாவினுடைய விஜய் அவர்களினுடைய கட்சியை சார்ந்தவர்களும் எடுத்து வைத்திருந்தார்கள். அதே போன்று நேரடியாக அங்கே எங்களுடைய அமர்விலும் இந்தியாவை சார்ந்தவர்கள் பலர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இது ஈழத்தமிழர்கள் ஏற்கனவே ஒரு வடிவத்தை ஒழுங்குபடுத்துவார்கள். அந்த ஒழுங்குபடுத்தலின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை வைப்பது. இது பேசுவது கிடையாது. அர்ச்சுனா அவர்கள் தானே ஒரு நிகழ்ச்சி நிலை உருவாக்கி கொண்டு தன் அரசியலுக்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பயன்படுத்தி அந்த காணொளியை அவர் பயன்படுத்தி அப்படி ஒரு காணொளி பதிவிடவில்லை. எப்போதும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இத்தனை காலமும் நாங்கள் பார்ப்பதும், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாக நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்கள் என்று பார்க்கின்ற போதும், அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய கவுன்சிலிங் அந்த லோகோ வந்து முன்னுக்கு வராது. அது இவர்களை வெட்டி இவர்களை தயாரித்து இவர்களை போட்டிருக்கிறார்கள். இவரினுடைய காணொளி எமக்கு மக்கள் பேசிய அதுக்குரிய காணொளி எங்களிடம் இருக்கிறது. வேண்டுமென்றால் நாங்கள் அதை பதிவு செய்யலாம். அவர் ஒரு இடத்தில் நின்றதுபடி உரையாற்றுகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அவர் அந்த வீடியோ கோல் ஊடாக அவர் ஐக்கிய நாடுகளுடைய மனித சபையினுடைய கவுன்சிலிங்க்கு வந்து அவர் தெரியப்படுத்துங்க. இவ்வளவுதான் நடந்தது. அப்ப இந்த கௌசல்யா அவர்களை வைத்துக்கொண்டு எதற்கு இந்த அர்ச்சுனாவுக்கு பின்னுக்கு இருக்கின்ற அவர்களுடைய சகோதரர் எல்லாம் இது எதற்கு இப்படி பப்ளிசிட்டி பண்ண வேண்டும்? அப்ப இது அரசியலுக்காக நாங்கள் இதைத்தான் நான் சொல்லுவது. இன்னும் பொஸ்கோ அவர்களுக்கோ அல்லது நிசா பீரிக்ஸ் அவர்களுக்கோ அல்லது இன்னும் இருக்கின்ற வேற மனிதர்களுக்கோ நாங்கள் சொல்லுகின்ற விடயம் புரியாத காரணம் இதுதான். ஒரு பிரான்சில் எங்களுடைய ஒரு சகோதரி இருக்கிறார். நான் அவருடைய அனுமதி பெறவில்லை என்பதால் நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். பிரான்சில் ஒரு சகோதரி அவர் இருக்கின்றார். அவர் இணையதளத்திலும் வந்து உரையாற்றுவார். அவரும் இந்த தரம் வந்து உரையாற்றியிருந்தார். இவர்களை எல்லாம் ஏன் இந்த சமூகத்துக்கு கண் தெரியவில்லை? இவர்களெல்லாம் இங்கேதான் ஏன் நின்று பிரான்சில் நின்று கொண்டு எங்களுடைய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களை கடந்து போவது போன்று இவர்களை கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தனக்குரிய நேரத்தை காலத்தை பதிவிட்டு செல்ல வேண்டியதுதான் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு. இதை அரசியலாக மாற்றுகின்ற அந்த நேரத்தை இங்கே யார் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற இந்த ஒன்று பொஸ்கோவா அவர்களால் இது நிகழ்த்தப்பட்டிருக்க வேண்டும், இல்லையேல் பீரிக்ஸ் அவர்களால் இது நியத்தப்பட வேண்டும். ஏனென்றால் கிருபா அவர்கள் இதை செய்யவில்லை என்பது எமக்கு தகவல் கிடைத்தது. ரவி அவர்களும் இதற்குள் வரவில்லை என்பதும் கிடைத்தது. அதே போன்று பலர் உருத்ரகுமார் சார்பும் யாருமே இதை செய்தவர் கிடையாது. இது 2 பேர் தான் இதை செய்த. அப்ப நாங்கள் இதைத்தான் சொல்றோம். நாங்கள் என்னவென்றால் எங்களுக்கு தெரியாதா வந்துட்டு அதுக்குள்ள இறங்கி நின்று நாங்கள் எங்களுக்கு என்னத்துக்காக நாங்கள் இதை ஒதுங்கி இருக்கிறோம்? உங்களுக்கு ஏன் அந்த இடத்தை தாரோம்? நீங்கள் தான் அதை சரியாக இவ்வளவு காலம் செய்த உங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்கே ஓட்டை இருக்கிறது, எங்கெங்கே உடசல் இருக்கிறது, எங்கே சரி செய்ய முடியும் என்பது. அப்ப நாங்கள் இடையில் வந்து அதை குழப்பி எங்களுடைய மாமனிதரின் பெயரை ஒரு கதிராகியவோ ஒரு தரனாகியவோ கெடுத்தன் இருக்கக்கூடாதுதான் நாங்கள் ஒதுங்கி நிற்கின்றோம்.
அப்ப உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுவது அதுதான், இந்த அரசியல் கோமாளி தனங்களை இங்கே கொண்டு வராதீர்கள். இதைவிட இலங்கையிலிருந்து இன்னும் ஒருவர் உரையாற்றி இருந்தார், இப்படி பலர் உரையாற்றியிருந்தார். நான் கேட்பது என்னவென்றால், கௌசல்யா அவர்களை இவ்வளவு ஊடகங்களும் பிரச்சாரம் செய்கின்ற போது ஏன் இந்த பிரான்சில் இதுவரை காலமும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று ஓடி ஓடி வேலை செய்கின்ற எங்களுடைய பெண் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது? அப்ப அதைத்தான் சொல்றோம், இப்படியான கேவலமான வேலையை செய்யாதீங்க. ஒரு இனத்தினுடைய தியாகங்களை தயவு செய்து இப்படி இது பண்ணாதீங்க. அடே உனக்கு இதைத்தாண்டா சொல்றோம் நாங்கள் அர்ச்சுனாக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது, உனக்கு இருக்கிறது போதும், உனக்கு இருக்கிற கல்வி போதும், நீ ஒரு பார்லமெண்ட் போய் அதை பாரு, வேண்ட அரசியலாக்குறா இந்த விடயத்தை. அப்ப இதைத்தான் சொல்றோம் நாங்கள். அதுமே ஊடகங்கள் இந்த இந்த இணையதளங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி சொல்லோட போட்டால் நீங்கள் எல்லா விஷயங்களையும் போடுங்க. கௌசல்யா போடுறீங்களா, அதே மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற அந்த தங்கச்சியும் இந்த உரையாற்றினாண்டு போடுங்க. அதை விட்டுட்டு அரசியலுக்கு கொண்டு வரீங்க. இது உண்மை நடந்தது. இதுதான் தரேன். ஒரு வீடியோ கோல்ல வந்துட்டு அவ உரையாற்றினதுதான் அவரு பதிவிட்டு இருக்கிற. இதுல முதல் புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஜூட்டிப்பாளர் கழிசறைகள் புரிஞ்சு கொள்ளுங்கோடா. உங்களுக்கு எல்லாம் இனி மரியாதை தர மாட்டேன் நான். இந்த ஜூட்டிப்பாளர்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ. அர்ச்சுனா போட்டிருக்கிற காணொலி, அப்படி ஒரு காணொலி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலிங் லோகோவோடு அது எங்கேயுமே இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் வெளியிட்டது கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் வெளியிடப்பட வேண்டிய லோகோ பின்னுக்குத்தான் இருக்கு. தரன் அதான் நாங்கள் மறைச்சு போட்டிருப்போம் முதல் ஒருக்கா. ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு எப்பவும் பின்னுக்கு தான் அந்த லோகோ இருக்குமே தவிர அந்த டெலிகாட்ஸ் இதுல எல்லாம் இருக்காது. அப்ப இந்த இந்த அவனுடைய நேரத்தை வீடியோ கால் மூலம் பதிவிட்டது உண்மை. அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு அரசியலா மாத்துறீங்கள்? அப்ப அதான் சொல்றோம் நாங்கள், இவனை முதல்ல இங்க இருந்து அடிச்சு கலைங்கூடா. அவங்களோட யாழ் மாவட்டத்துல இருந்து அவனை அடிச்சு கலைங்கூடா. அவன் போய் கொள்ளும்புல சிங்களவனோட கிடந்து நக்குனவனை அடிச்சு கலை. டேய், உங்களுக்கு உண்மையிலேயே யாழ் மாவட்டத்துல இருக்கிற நீங்க அவனுக்கு வாக்கு போட்ட நீங்கள் எல்லாரும் சோறு சாப்பிட்றீங்களாடா, வேற எதுவும் சாப்பிட்றீங்களாடா? ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள ஒரு வீடியோ கோல்ல ஒரு 2 நிமிஷம் உரையாட்டினது அரசியலா மாத்திரான் விளம்பரமாண்டா உங்களுக்கு எங்கடா அறிவு போச்சு? இது மானங்கட்ட கூட்டம். இந்த பொஸ்கான் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் நாங்கள், என்ன பொறுத்தளவு இந்த மனசுல இருக்கக்குள்ள தங்கச்சி புரிஞ்சு கொள்ளுங்க. நிசா அவர்களும் சரி, இந்த பொஸ்கான் அவர்களும் சரி, இந்த உங்களுக்கு நான் தொடர்ச்சியா சொல்றது அதுதான். உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. இந்த கதிராகி எங்கட மனசுல நீங்க எப்பவும் இருப்பீங்கன்றதை திருப்பி நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் செய்யக்குள்ள 1க்கு 10 தரம் யோசிங்கோ. இது நான் செய்யறதால இந்த இனத்தினுடைய அரசியல் எப்படி அங்க பழிவாங்கப்படும், இதை எப்படி அவன் சார்வா வச்சிருப்பான் என்றதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. ஒரு பிள்ளை ஒரு விஷயம் கதைக்க வருதுன்னா பிரான்ஸ்ல இருக்கிற பிள்ளையை கதைச்சு போட்டு அது அதிர பாடு. அது ஏதாவது வெறும் அந்த டிக்டாக்ல நல்ல பதிவு போடுங்கள் போகுங்கள், இவ்வளவுதான். ஒரு அரசியலுக்காகவோ தங்கள் எடுத்துக்கொள்றதுக்காகவோ இப்படியெல்லாம் இல்லை. அப்ப யார் யாரை கொண்டு வரணுமென்று அண்ணா நீங்க பொஸ்கோன்னா நீங்க முடிவு பண்ணணும். இதுக்கு பின்னால் எவ்வளவு விளை வரும்ன்றதெல்லாம் யோசிக்கணும். தயவு செய்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது, ஒரு நல்ல மனிதரை நல்ல சமூகமா எங்களை கட்டெழுப்புறதுக்காக இந்த தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க. இன்றைக்கு அந்த பிள்ளை அந்த 2 நிமிஷம் அந்த வீடியோவில் கதைச்சிட்டு இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இருந்து வடக்கு கிழக்கு எங்கும் அந்த பிள்ளையை அரசியலுக்காக பயன்படுத்தினோம். அந்த கௌசல்யா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளைய ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறான் அவன். அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? இது எங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளை செய்தது நல்ல விஷயம், அதை அப்படியே விட்டுடணும். அதால் அந்த பிள்ளைக்கு இன்னும் பிரச்சனை வரும். அந்த பிள்ளைங்க வாழ்வியலை இப்ப குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை செய்யலாம், எல்லாரும் அதை போடுறபடியா. இவன் அப்படி வராதண்டா இவங்க 2 பேரும் இந்த அரசாங்கத்தோட குற்றப்புலனாயோட நின்று தமிழரை கழுத்தறுக்கணும், அவ்வளவுதான். வேணுமெண்டா சேலஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு பாருறேன், ஒற்று கிழமையில என்ன கொண்டு போயினுமோ இல்லையோன்னு பார்ப்போம், சேலஞ்ச் பண்ணுவோம். அப்படின்னா யாரு பொறுப்பேற்கிறீங்கன்றதை மட்டும் வாங்கும். இவங்கள யாரு செய்யணும்? இவங்கள் ஒரு சிங்களவரின் நிகழ்ச்சியில நின்று கொண்டு எங்கட இனத்தை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள சிதைக்கிறதுக்கு பார்க்குது. ஏற்கனவே பொஸ்கான்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள யார் வரணும், எவர் வரணும், வேற எப்படிப்பட்ட சார்ந்தவர்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். அல்லது தங்கை பீரிக்ஸ் அவர்கள் கூட இதை புரிஞ்சு கொள்ளும். எல்லாமே புரிஞ்சு கொண்ட நீங்க சரக்காதீங்க. நம்முடைய இனத்தை சுற்றி எங்களுக்கு என்ன நடக்குது, நாங்க எந்த இடத்துல தெளிவா இருக்கணும், இங்க பேசுறாக்கள் யாருமே இதை அரசியலா மாற்றிக்கொள்ள கூடாதுன்றதுல நீங்களும் கவனமா இருக்கணும். அப்ப இன்றைக்கு புள்ளா பாத்தீங்கன்னா இந்த 3 நாளும் இந்த பிள்ளை 22ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே அரசியலாகவே அவங்கள மாற்றிக்கொள்ளணும்.
ஏதோ அவர்தான் அங்க வடக்கு கிழக்குல வந்து பிரசிடெண்டா வர போறது போலவும் அர்ச்சுனா ஏதோ தான் புடுங்குறது போலவும் அங்க ஒரு மாயை உருவாக்கி கொண்டு வார தேர்தலில் அதையும் தோற்கடித்து முதலமைச்சர் வந்து ஒரு அந்த நாட்டை நாசப்படுத்த முடியும். யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த புலம்பெயர் தேசத்திலையும் இருந்து நாட்டிலையும் இருக்கிற கல்வி அறிவு அந்த சமூகம் உங்களை போல கல்வியை எங்கதான் கற்கிறீங்களோ தெரியலடா. ஐஸ்கிரீம் கடையில போய் உங்களோட கல்வியை கற்கிறீங்களா இல்ல பல்கலைக்கழகத்துல கல்வியை கற்கிறதே தெரியாது. எவனை அரசியலுக்கு கொண்டு வரணும், எவன் எங்களுடைய மண் ஆக்கி ஆளோனும், எதுவன் ஒரு தத்துவத்தை சொல்லணும் என்ற வரலாறு தெரியாம இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைக்கு தெரியணும் நான் ஒரு சாட்சி கொடுத்தா அது மௌனமா இருக்கணும்ன்றது. ஒரு பதிவு செய்திருந்தா அது பதிவா இருக்கட்டும், அதே அரசியலா மாத்துறீங்க. அப்படி இல்லையோ எல்லாரோட போட்டோவை நீங்க போட்டிருக்கணும், எல்லாரோட காணொலியையும் போட்டு செய்திருக்கணும். தாங்கள் ஏதோ வந்து பேசணும் இங்க கிழிச்சிருவீங்க நீங்களே எல்லாம். இங்க அக்கை நாடுகள் சபைகளுக்கு கௌசல்யா அவர்கள் வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு தமிழத்தை தூக்கி தந்திருவீங்க. மெண்டல் கூட்டம். எதை பயன்படுத்தணும், எதை சரியா இருக்கணும் தெரியாம நாரடிச்சு கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இதுகளுக்கு நாங்கள் என்னதான் கருத்தரங்கம் செய்தாலும் இதுல திருந்த போறது கிடையாது. புலத்தில் இருக்கிறது திருந்த போறது கிடையாது, அல்லது எங்கட மண்ணில இருக்கிறது திருந்த போறது கிடையாது. இது பாவம். இந்த அப்பாவி உயிர்கள் போனதுதான் இந்த மண்ணில வித்தியாசம். ஆமாம். அடுத்ததாக வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற விடயம் வந்து நேற்று கூட வந்து அந்த இதை பார்த்தீங்களா எப்படி இது பிரெஞ்சு அதிபர் பலஸ்தீனத்துக்கு தனிநாடுக்கு இதான் இருந்தார், தன் இதையும் சப்போர்ட்டையும் கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட இது வந்து அவர் வெளியால் வெயிட் பண்ணப்பட்டிருந்தார். அமெரிக்க அரசர் அது இது ஜனாதிபதி அவர் போகிறதுக்காண்டி வெளியில் 30 நிமிஷத்துக்கு மேலே காக்க வைக்கப்பட்டிருந்தார். இது இந்த பழி வாங்குறது விதமாக வந்து அவர் அதுக்குள்ளே நடந்தது இருந்து இதண்டு போய் இதண்டார். அவர் டெலிஃபோன் அடித்தது ட்ரம்ஸோட வந்து டெலிஃபோன் அடித்த விடயங்கள் எல்லாம் போட்டிருந்தார்கள். இப்படித்தான் நான் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து பல நாடுகள், அதில் வந்து துருக்கி ஜனாதிபதி கூட வந்து பிள்ளைகளிட இது பட்டினி நிலையில் எல்லாத்தையும் படமாக வந்து காட்டி இதண்டு கன பேர் வந்து காசா காண்டி குரல் கொடுத்திருந்தார்கள். அப்போ பார்க்கும்போது அந்த நாட்டுக்கு குரல் கொடுக்கறதுக்கு, காசாவுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்கணும். ஆனால் எங்களோட ஈழத்தமிழருக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கு ஒரு நாடும் இல்லை, ஆதரவாக ஒருத்தருமே எங்களுக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கு இல்லை. எங்களை சார்பில் நிற்கிறாக்களும் வந்து ஒழுக்கத்தில் பல கேள்விக்குறியோட நிற்கிறோம்ன்றதான் மிகவும் வருத்தமான ஒரு விடயமா இருக்குது. அதில் தான் நீங்கள் போன முறை இதில் வந்து சொல்லியிருந்தீங்க டிசிசியோ மற்ற கட்டமைப்புகளோ உண்டாகி நீங்கள் இவ்வளவு நாளும் எங்களுக்கு செய்ததெல்லாம் போதுங்கடா, இனியாவது திருந்தி ஒன்றாகி எங்களை மக்களுக்காண்டி உண்மையா உழைங்கடான்ற இது கருத்தை வந்து நீங்கள் பதிவு செய்திருந்திருப்பீங்க. இதுல வந்து நீங்க அந்த காசா இதை பற்றி என்ன கருதுறீங்களா? நல்ல விடயம், இந்த நல்ல டாபிக். முதல்ல பிரான்ஸ் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறோம். அது என்ன, எனக்கு பிரான்ஸில் வந்து ஏன் நான் அப்படி அதுக்குள்ளே வாரேன் என்றால், எங்களோட மக்கள் வந்து முக்கியமாக ஒரு இளம் சமூகத்தை, இப்போ எங்களோட வயசு ஒத்தவர்கள் வந்து ஒரு மக்களினுடைய கஷ்டங்களை புரியக்குள்ள வந்து அது மிகவும் ஒரு மன சந்தோஷமாக இருந்தது. அவர் முன்னுக்கு நின்று கொண்டு பிரான்சினுடைய ஒரு 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 அது ஜனாதிபதி கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, அது அவர்களுடைய பிரதமர் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறது, ஏதோ உயர்ந்த பதவி தான் அது. இங்க வந்து பிரசிடென்ட் தான் சொல்லுவினோம். அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். அது எங்களுக்கு இது எந்த வகையில சாதகமாக போகுதுன்றால், இங்கே தான் உங்களுக்கு நான் இதுவரை காலமும் செய்த கருத்துக்களை நீங்கள் தெளிவாக யோசிக்கவும். இந்த இடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடம், தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. என்னென்றால், இந்த கதிராகிய நான் எதற்காக இந்த தமிழ்நாட்டு அரசியலினுடைய வடிவத்தை நான் தொடர்ச்சியாக அவங்களோட பேசியிருப்பேன், எங்களோட மக்கள் தேங்கி கிடைக்கணும் என்றதும் இதுதான். இப்ப தமிழர்களின் ஈழத்தமிழர்களுடைய விடுதலை என்பது நாட்டை சுற்றி இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் இப்படி ஒரு பெரும் போராட்டங்கள் செய்ய வேண்டும். அது மலையாளமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், அல்லது பிற மொழியாளர்களினுடைய பார்லமன்றங்களும் அவர்களுடைய அந்த நாடுகள், அவர்களுடைய அந்த மாநிலங்களும் எமக்கான குரலை எழுப்பி இருக்க வேண்டும், இதே போராட்டங்களை செய்திருக்க வேண்டும். இங்கேதான் நான் தொடர்ச்சியா சொல்லுவது, பகைவன் எம்மை எவ்வளவுக்கு கழுத்தறுத்து வைத்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இது காலம் கடந்தது, பிரச்சனை அல்ல. இனியாவது நாங்கள் இப்படியான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகளும்
ஒரு பெருங்கட்டமைப்போடு அதான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு பெருங்கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்ப உலகத்தில் பாலஸ்தீனத்தை ஏற்கனவே 2029 11ஆம் மாதம் 2022 147 நாடுகள் வந்து அவர்களை வந்து அங்கீகரிச்சிருந்துச்சினம், தனி நாடாக வந்து போறதுக்கு அங்கீகரிச்சிருந்துச்சினம். இதுல முக்கியமான விடயம் அதுக்கு பிற்பாடுதான் தொடர்ச்சியான அவர்களினுடைய இழப்புகளும் போராட்டங்களும் சில நுணுக்கமான நடவடிக்கையும் மக்கள் மனங்களில் பாலஸ்தீனர்களினுடைய அந்த இழப்புகளும் ஒவ்வொரு உலக பரப்பில் ஒவ்வொரு மனிதனினுடைய இதயங்களும் எப்படி துண்டாடப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் இது 2009 எமக்கான அந்த வடிவத்தை நாம் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, நாம் சரியாக அதை கொண்டு போகவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப நாங்கள் தனியொரு மக்களாக ஈழத்தமிழர்கள் பல பாகங்களில் இவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவது போல் உலகத் தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இவர்கள் காலங்களை நேரங்களையும் கடத்தினார்கள் தானே தவிர ஒரு பாலஸ்தீனன் போல் தங்களை ஒரு ஈழத்தமிழனாக அடையாளப்படுத்த முடியவில்லை. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏற்கனவே இந்த பாலஸ்தீனத்தைக்கு தனி நாடாக பிரிக்கின்ற போது வாக்குகள் எடுக்கப்படுகின்ற போதே நான் உங்களுக்கு இங்கே தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவது ஒரு ஈழத்தமிழன் என்ற அடையாளத்தை உடன் மாற்றுங்கள் என்று. ஏனென்றால் நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் எமது அடையாளம் தேவை, ஒரு தனித்துவமான அடையாளம் எமக்கு தேவை. அந்த தனித்துவமான அடையாளத்தின் ஒப்பீடுதான் எமது அபிலாசைகளை நாம் பெறுவது, எமக்கு நடந்த துன்பங்களுக்குரிய நீதிகளை கோருவது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாலஸ்தீனத்துக்கு இன்று ஆதரவளித்திருக்கின்ற நாடுகளும் இன்று ஆதரவளிக்காத நாடுகள் அவ்வளவு மக்கள் அந்த நாட்டவர்களே, அதாவது ஒவ்வொரு நாடுகளும் எந்த நாடுகள் அங்கீகரிக்கவில்லையோ ஆனால் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தாங்களாகவே எழுந்து அவர்களுடைய நாட்டுக்காக போராடுகிறார்கள். பாலஸ்தீனத்தை நீ ஏன் அங்கீகரிக்காமல் இருக்கிறாய் என்று. அதுதான் இங்கே ஒரு வெற்றி, மனித உரிமையினுடைய வெற்றி. இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியா சொல்லுவது. மனித உரிமை மீறலை செய்த இலங்கையினுடைய அரசாங்கமானதும் அவர்களினுடைய இராணுவமானதும் இந்த பூ உலகில் தண்டிக்கப்பட்டால்தான் இனியும் இப்படியான ஒரு காசா இப்படியான ஒரு ஈழத்தமிழனினுடைய வதைகள் நடக்காது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்ப அதை விட்டு விலத்தியதால் தான் இந்த காசாவினுடைய இந்த உயிரிழப்புகளையும் இந்த நூற்றாண்டில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அன்றே எமக்கு நடந்த இந்த குற்றங்களுக்கு ஒரு ஆண்டிலேயோ 2 ஆண்டிலேயோ ஒரு விடயத்தை செய்திருந்தால் அது எவ்வளவு பெரிய விடயங்களாக வந்திருக்கும். அப்ப அதே போன்றுதான் எல்லா தமிழர்களும், ஒரு சில தமிழர்கள் ஐக்கிய நாடுகளை சபைகளை பற்றி தொடர்ச்சியாக நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களை ஐசிசிக்கு கொண்டு போக முடியாது, ஐசிஜேக்கு கொண்டு போக முடியாது என்ற தொனிப்பொருளில் வாதாடுவார்கள். உண்மையிலேயே இன்று காலையில் இருந்து அம்மையார் நவநீதன் பிள்ளை அவர்கள் தொடர்ச்சியான ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊடக சந்திப்பில் கூட அவர் விளக்கமாக அதில் குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு புரிந்த அளவு ஆங்கிலத்தில் நாங்கள் கூறுகின்றோம், இந்த ஐசிஜேக்கு கொண்டு போய் அங்கே தோற்கடிக்கப்பட்டாலும் ஒரு இனம் தன்னுடைய சுதந்திரத்திற்காக ஒரு ஃப்ரீடத்தை, ஒரு ஆன்டிபந்தம், அந்த அந்த ஒரு 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 விடயத்தை, சுதந்திரமான ஒரு நாட்டினை தாங்கள் உருவாக்குவதற்கு தாங்கள் தவறி நிற்க மாட்டோம், மனித உரிமையில் சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இங்கே நிலுவையில் நின்றாலும் தளபதிகளை கொண்டு வாருங்கள், இராணுவத்தை கொண்டு வாருங்கள், நடத்திய அரசியல்வாதிகளை கொண்டு வாருங்கள், ஐசிஜேக்கென்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும், ஆனால் அது நிலுவையில் நின்றாலும், அமெரிக்கா தோற்கடித்தாலும், இன்றைக்கு இத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒரு இந்த பூவுலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனினுடைய அரசியல் சுதந்திரத்தை சரியாக அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் என்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்றோம். இந்த நம்பிக்கையே இழக்கின்றீர்கள். எமக்கென்று இலங்கையில் என்ன இருக்கிறது? இப்ப நாங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். இன்று மண்ணுலேயே பிறந்து இந்த இந்தியாவினுடைய ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்கள் இந்த நொடி வரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய இனத்தை. ஆனால் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை, என்னுடைய பிள்ளையின் பிள்ளைக்கு நான் இறந்த பின் எந்த வரலாற்றை நான் இங்கே கற்றுக் கொடுக்கின்றேன் என்பதைத்தான் அவர்கள் புரியாமல் இப்படி எம்மை விமர்சிக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இவர்களுடைய விமர்சனங்களை தாண்டி மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நம்ப வேண்டும் என்பதுதான். இங்கே பலர் குறிப்பிடுவார்கள், உங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்தது, என்ன செய்தது?
ஒரு விடயம் மட்டும் நான் இங்கே தெளிவுபடுத்தியிருந்தேன். ஐக்கிய நாடுகள் சபைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் தமிழீழ விடுதலை புலிகளின் என்கின்ற ஒரு பதாதமும் அந்த 1000ஐயும் களைந்தறிந்த இந்த உலகம், ஆனால் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். எப்படி என்றால், எங்களுடைய அப்பாவி மக்களை வேலிகளுக்குள் அடைப்பதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவர்களை அங்கே கொன்று போய் உடனே அவர்களுக்குரிய நடமாடும் பண பரிமாற்றங்கள், வங்கிகளும் அவர்களுடைய நடமாடும் அவர்களுடைய அன்றாட அலிமத்தாசியம், அந்த சாப்பாட்டு பொருட்களும் விற்பனைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள். இதைவிட நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லுவது, ஐக்கிய நாடுகள் சபைகளில் அதுவும் இந்த மனித உரிமைகள் பேரவை என்பதும், இதற்குள் இந்த மனித உரிமை பேரவைக்கு உள்ளிருக்கின்ற இந்த கண்காணிப்பு, நான் உங்களுக்கு சொல்லுவேன், புலனாய்வுத்துறை என்பது அது ஒரு மிகவும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நடவடிக்கையோடு நின்றார்கள். இந்த புலனாய்வுத்துறை என்பது, இந்த கண்காணிப்பகம் என்பது, இது எங்களுக்காக பல வேலை திட்டங்களை செய்தார்கள். கண்காணித்து கொண்டு உடனே எங்களினுடைய அவர்களுடைய கம்பி வேலைக்குள் இருந்த எங்களுடைய மக்கள், இளம் பிள்ளைகளை கடத்தி செல்லுகின்ற போதும் இளையோர்களை கடத்தி செல்லுகின்ற போதும் உடனுக்குடன் அதற்குள்ளே நின்று ஊடுருவி அதற்குள்ளே உலக தேசத்துக்கு அடித்து உடனுடன் எல்லா அலுவலையும் பார்த்தார்கள். எங்களுடைய மக்கள் இந்த கம்பி வேலிக்குள் அடப்பட்டவர்களுடைய இளம் பிள்ளைகளுடைய மானங்களையும் கௌரவங்களையும் அவர்கள் காப்பாற்றினார்கள். உயிர்கள் போகாத அளவு இறுக்கமாக நின்று கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின் என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு மக்களையும் தங்கள் சொந்த நிலப்பரப்புக்கு குடியேற்றினார்கள். இது ஒன்றும் இலங்கை அரசாங்கம் இதுவரை செய்ததில்லை. உலக தேசத்தில் இருந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஊடாக இருந்த உறுப்பு நாடுகளினுடைய மனிதநேய செயல்பாட்டாளர்களும் ஒரு பொது கட்டமைப்புக்குள் இருக்கின்ற நிர்வாகங்களை செய்கின்ற நல்ல மனிதர்கள் ஊடாக, அழுத்தங்கள் ஊடாக செய்தார்கள். எங்களுடைய வன்னி மண்ணில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழர் பிரதேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் 500 மீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 2-3 பாயிண்ட் இருந்தது, செக் பாயிண்ட் இருந்தது. அத்தனையும் கலட்டி எறிந்தார்கள். எங்களுடைய நிலப்பரப்புகளை அவர்கள் விடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தனர். அதே போல்தான் இங்கே களமுனையில் பிடிபட்டு அங்கங்கே கிடந்த போராளிகளை ஒழுங்கமைப்பு செய்து அவருடைய பேர் விவரங்கள் எல்லாம் எடுத்து அதுக்கேற்ற ஒரு ஒழுங்கமைப்பு. இதில் முக்கியமாக ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஐசார்சி போன்ற சில நிறுவனங்கள் அவர்கள் செய்த சேவைகள் என்பது மிக பெரும் சேவை. உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், ஒரு 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 போராளியாக நாங்கள் பயணித்து ஒரு வெளிநாடு வருகின்ற போது அந்த நாட்டினுடைய அந்த விசா அன்றைய காலம் அந்த தடயத்தை எடுப்பதற்காக அதன் ஊடாகவே பல எங்களுடைய மாவீர குடும்பங்கள், போராளிகள் எங்கள் குடும்பங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்திருந்தார்கள். அதையெல்லாம் வைத்து வாதாடித்தான் எங்களினுடைய வழக்கறிஞர்களும் எங்களுடைய இதுகளை இலங்கையிலிருந்து எம்மையும் விடுதலை செய்தார். இப்படி பல நடவடிக்கைகளோடு ஈழத்தமிழர்களோடு இன்று இந்த நொடி வரை நிற்பவர்கள். அப்ப நாங்கள் இந்த காய் நகர்த்தலை தவிர்த்து நிற்கின்றோம். எங்க இதை சரி செய்வது? அதுக்கு தான் நாங்கள் சொல்வது, படித்த அறிவார்ந்த ஆற்றலுள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அப்ப அவர்களுக்குத்தான் தெரியும், எங்களை சுற்றி இருக்கின்ற மொழி பேசுகின்ற மக்களினுடைய அன்புகளை நாங்கள் எவ்வளவுக்கு அரசியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் உங்களுக்கு தெரியும், பேர்டன் என்ற ஒரு பெடியன் இதே கேரளா மண்ணில் இருந்து கொண்டு அந்த பாடலை பாடும்போது அவ்வளவு உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய எல்லா இதையும் அவருக்கு கொடுத்திருந்தீங்க, அன்புகளை கொடுத்திருந்தீங்க. அதே போன்றுதான் இன்று பாலஸ்தீனத்துக்கு உலக தேசம் எங்கும் கொடுக்கின்றார்கள், எமக்கும் தருவார்கள். நாங்கள் வேலை திட்டம் செய்ய வேண்டும். அந்த பேர்டன் போன்று எத்தனை தமிழர்கள் இங்கே உருவாகி இருக்கின்றோம், எத்தனை தமிழர்கள் நாங்கள் பிறமொழிகளை பற்றி போய் சீமானோடு நின்று அவ்வளவு பிறமொழியாளர்களின் நெஞ்சில் குத்துனதுதான் வேலை. இதான் நாங்கள் செய்தோம். செய்யாதீர்கள், எங்களுடைய இலட்சத்துக்கு தடையா இருக்கும், செய்யாதீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இப்ப இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் நாங்கள் ஏன் இவ்வளவு காலமும் இதை கற்றிருக்கிறோம். எமக்கு தேவை இந்த உலக பரப்பில் இருக்கின்ற அனைத்து மக்களின் அன்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற போதும் எங்களால் முடிந்த விடயங்களையும் செய்து கொண்டு எம் விடுதலையை தேடி நிற்பதுதான் எமது அடுத்த தலைமுறையினுடைய பாதுகாப்பு. அதான் இங்கே எமக்கு இன்று கண்முன்னே நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற போது, ஒரு மாவீர நாள் வருகின்ற போது, ஒரு திரிவன் நாள் நாள்கின்ற போது எமக்கு சில விடயங்கள் உண்மையாகவே நடக்கும். அந்த நம்பிக்கை எமக்குள் இன்னும் இருக்கும். அப்ப நாங்கள் அதுதான் சொல்லுகின்றோம், எங்களினுடைய காய் நகர்த்தர்கள் இருக்க வேண்டும். அறிவார்ந்த சமூகமாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கே ஒரு இனம் விடுதலை பெறுகின்றதோ அந்த ஓட்டைகளுக்குள் நாம் போக கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அவர்கள் இன்று அவர்கள் தனிநாடாக பிரிய வேண்டும் என்ற முடிவை எடுத்திருந்தார். ஆனால் சில
அவர்களுடைய விதிமுறைகள் சில இருக்கிறது. அந்த விதிமுறைகள் எவ்வளவுக்கு சரிபடுத்த போவோம் என்று ஒரு நேர்காணலை தொடர்ச்சியாக எல்லோரும் இந்த உலக பரப்பில் இருக்கின்றவர் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போவும் தொடர்ச்சியாக நியூயோர்க்கில் வந்து போய்கொண்டிருக்கிறது பல நேர்காணல்கள். அதில் கூட தெளிவாக சொல்லுகின்றார்கள், எங்களை நாங்கள் தயார்படுத்தி எங்களை விடுதலையாக முடியும், அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் ஒரு யாப்பினை உருவாக்க முடியும். நாங்கள் கேட்பது எங்களினுடைய மண். நீங்க பாருங்க, நீங்கள் காசாவை எடுத்து பாருங்க, காசாவில இதே போல் தான் எங்களை மாதிரி தான் ரெண்டு இடங்கள் தான். எரிக் செல்லும் ஏதோ அல்கிரியம் ஏதோ ரெண்டு பிரதேசம் தான் இதற்குள்ள உள்ளடக்கும். பெரும் தலைநகரங்களாக ரெண்டு பிரதேசங்கள். இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பொறுத்தளவு யூதர்கள் தான் 74% இருக்கு. அதுல 74% 3 ஏதோ போட்டிருந்தோம். அந்த அவங்க அந்த இதுக்கு போய்கொண்டிருக்கு. அவங்களோட விஷயங்கள் எல்லாம் வந்து அதுல போகக்குள்ள அரபு மொழி பேசுறவர் பாத்தீங்கன்னா ஒரு 18% தான் இருக்கு. மற்ற புறமொழியாளர்கள் ஒரு 5% போட்டு இருந்துச்சு நம்ம அந்த நாட்டினுடைய இதை பற்றி போட்டு. அப்ப நாங்களும் அப்படித்தான். சிங்கள மக்கள் அவர்கள் 70% 80% இருக்கட்டும், நாங்கள் இந்த வடகிழக்கில் வாழுகின்ற ஈழத்தமிழனுடைய அபிலாசைகளை பெறுவதற்கு வேலை திட்டங்களை செய்ய வேண்டும், ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும், ஒருமித்த குரலாக நிற்க வேண்டும். தோல்வியோ வெற்றியோ மாவீரர் கண்ட கனவை நாம் சரி செய்வது. அப்ப நாம் கண்ட கனவை சரி செய்வது என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையாக நாங்கள் இறுதி வரை பயணிக்க வேண்டும். இப்ப நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? வீழ்த்தப்பட்ட நான் இடையில உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் நாங்கள் பல சொல்லியிருப்பேன். இப்ப இந்த ஆண்டும் நாங்கள் அந்த சந்திப்பில் சொன்ன விடயமா தான், இந்த தோள்களால் சுமந்த அத்தனை உடலங்கள், இந்த தோள்களினால் கொன்று சென்ற என் நண்பர்கள் அதற்கு பிறகு தங்கள் மூச்சு எங்கள் மண்ணுக்குள் அடக்கிய விடயங்கள் அத்தனை என் தோல் மீது இருக்கிறது. இந்த வருடம் நான் இவர்களுக்கு சந்திக்கும் போதும் சொன்ன விடயம் அதுதான். எங்களை நீங்கள் உதறிவிட முடியாது என்றால் நான் இந்த பலத்தோடு நிற்கிறேன். இந்த தோல்ல என்னுடைய மாவீரர்கள் உறங்குகிறார்கள், விழிப்பு நடைந்த போராளிகள் இருக்கின்றார்கள். இப்ப இவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்கும் நான் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தை ஓடி நான் போக வேண்டும், என் மக்களை நான் சரி செய்ய வேண்டும். நம்பிக்கையை நீங்களை இழக்க வேண்டும். நாங்கள் நம்பிக்கையாக ஓடுவோம், மூச்சுள்ள வரைக்கும் நாங்கள் ஓடுவோம். அதுக்கு பிறகு வருபவர்கள் செய்யட்டும், வருபவர்கள் அதை பார்க்கட்டும். உண்மையான சமூகம் ஒன்று உருவாகும். இன்றைக்கு அவர்கள் திறந்துவிட்ட பற்றி போன்று அவர்கள் திரிவார்கள், இல்லை என்றல்ல. ஆனால் அவர்களுக்கும் ஒரு இதே நிலைமை, இதே ஒரு கதிர் தோளில் சுமந்த அந்த மறவர்களினுடைய உடலங்கள் அப்படியே தோளில் அணைத்தபடி அவர்களுக்கும் ஒன்று நடக்கும். அந்த நேரம் அவர்கள் எண்ணி புரிவார்கள். ஒரு கதிர் என்பவர் இப்படி இருந்து போராடி வந்து மீண்டும் அவர்கள் சிறைகளில் அனுபவித்து இத்தனை மீண்டும் இந்த கருத்தரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அந்த நேரம் இதை கடந்து சென்றோம் என்று அவர்களை உணர்வோடு ஏதோ ஒரு காலம் இதை செய்வார்கள். ஆனால் எமக்கு இருக்கின்ற காலத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதால் தான் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுவது, ஒன்றிணையுங்கள், ஒரு கட்டமைப்புக்கு கீழ் நில்லுங்கள், ஒரு வடிவத்தை கொடுங்கள், என் இனம் இல்லையில் தோற்கடிக்கப்படும் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். பாலஸ்தீனத்தினுடைய இந்த வாழ்வினுடைய இந்த நூற்றாண்டினுடைய ஒரு அத்தியாயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மனித உரிமை கவுன்சிலிங்கில் இருந்து நான் நினைத்தது போல் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்த நம்பிக்கையின் பிரகாரம் இதை நாங்கள் ஒரு பெருமிதமாக பார்க்கின்றோம். இன்னும் இந்த சமூகம், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நாங்கள் இறுக்கி பிடிக்கப் போகின்றோம். மீண்டும் எங்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகின்றோம். நன்றி அண்ணா. உதய சகோதரன் இணைஞ்சிருக்கிறேன். வணக்கம் உதய அண்ணா. வணக்கம் தம்பி. நீங்க பேசுங்க, நான் கேட்டு வந்துட்டேன். ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. அடுத்து அந்த முக்கியம் வந்து எங்களோட ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் தலைப்பை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஐபிசியில் ஒரு குறிப்பை ஒரு இதை சொல்கிறேன். ஐநாவினால் பதறும் ஸ்ரீலங்கா, மண்டியிடும் அனுரா அரசு. அந்த ஊடகத்தின் ப்ரோக்ராமுக்கு பேர் உண்மையின் அலசல். ஏன்னா இப்படி எங்களோட சமூகத்தை இப்படி ஏமாத்துறார்கள். அந்த அனுரா தரப்பு இந்த இதில் ஜெனிவாவில் ஐநாவில் பேசின விடயத்தை கூட இவர்கள் வெளிப்படுத்தியில. அவர் ஐநாவில் பேசின விடயம் அங்கே செம்மணியில் இருக்கிற எலும்பு கூடுகள் ஒல்லாந்த கால எலும்பு கூடுகளாக இருக்கிறது பயப்புகள் என்று சொல்லி இப்படி ஒரு முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைச்சிட்டு போயிருக்கணும். அதை கூட இதன்று இவ்வளவு நாளும் அனுரா அரசு பேய் காட்டின திசை திருப்பின விடயம் செம்மணியை வச்சுதான் திசை திருப்பின முள்ளிவாய்க்கால திசை திருப்பினார்கள். நாங்கள் எங்களோட எல்லா அளவேக ஃபீர்னாக ரோமன் வச்சுல சொல்லுவாங்க, எல்லா பாதையும் ரோமன் நோக்கியண்டு. அதே மாதிரி ஈழத்தமிழற்ற எல்லா எலும்பு கூறுகளும் முள்ளிவாய்க்காலை நோக்கி போகணுமென்ற இதில் இருந்து
கொஞ்சம் மாற்றி இப்போ வந்து செம்மணி அடுத்து வந்து மட்டக்களப்பு போவார்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு போவார்கள் திருப்பி மௌனியாக்கு வருவார்கள் வந்து எங்கே எல்லாம் இராணுவம் நின்றுச்சுதோ அங்கே எல்லாம் ஈழத்தமிழற்ற எலும்பு கூறுகள் இருக்குதானே. அப்படி வந்து எங்கே எல்லாம் ஈழத்தமிழற்ற மண்ணண்டு பார்க்கறதுக்கும் அந்த எலும்பு கூறுகள் எங்கே எல்லாம் இருக்கோ அதுதான் ஈழத்தமிழற்ற மண்ணண்டம் சொல்கிற அளவுக்கு இப்போ அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார்கள். அப்படி எல்லாத்தையும் திசை திருப்புற வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏன் எங்களோட ஊடகங்கள் இப்படி பொய்யான ஒன்றுமே ஒரு எங்களுக்கு சார்பாக ஒரு நாடு கூட இல்லை. அங்கே வெளிப்படையாக வந்து தைரியமாக எங்களுக்கு சார்பாக இதன்றதுக்கு ஒரு நாடு இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு நாடு இல்லை. எங்களுக்கு எங்களோட இளைஞர் அடுத்த சமுதாயத்தை பாதுகாக்கிறது ஒரு யாப் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்கள் ஏன் இப்படி விலை போய் இப்படி பொய்யான செய்திகள் இல்லை. அங்கே ஒன்றும் ஒரு ஊடகவியாளர் இருக்கிறார், முந்தி ஐநாக்கள் நின்று செயற்பட்டு தன்னை வளர்த்தார். இப்போ அவருடைய பேருக்கு முன்னாடியே தமிழ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து செய்கிற வேலையெல்லாம் அனுராக்கு பாதுகாப்பு இல்லை, அனுரா கொள்ள போகிறாங்க. இப்படியான பொய்யான தகவல்களை வந்து ஏன் அதை பெருப்பிச்சு எங்கட ஒரு இந்த நாட்கள் திரிவரணையை பற்றி கதைக்கோணும், இந்த ஐநா பற்றி கதைக்கிற நேரங்களில் வந்து ஏன் இப்படி விலை போய் வந்து ஜேபி வந்த அப்புறம் தன்னை மொத்தையும் காட்டி வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் சுவிசில் இருந்தோடு. இப்படிப்பட்ட ஊடகவியாளர்கள் ஏன் ஐபிசி போன்ற ஊடகங்கள் இருந்து இப்படி தைரியமாக இப்படி வெளிப்படையாக எங்களோட இனத்தை வந்து காட்டி கொடுக்குறோம், இனத்துக்கு இப்படி பாரிய துரோகம் இப்படி வெளிப்படையாக செய்யணுமண்ணா. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேணுந்தர நான் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களை நான் வந்து ஏன் எங்களுடைய புலிகளின் குரலுக்கு பிற்பாடு நான் இப்போ எங்களோட புலிகளின் குரலுக்காக மீண்டும் ஒரு பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த புலிகளின் குரல் போன்று ஏன் ஈழத்தில் இருந்தது போல் இவர்களை எல்லாம் ஏன் சரி செய்ய முடியவில்லை பார்க்கணும். இப்போ இவர்களை தங்களை அடையாளப்படுத்தும் வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் தமிழரசி அவர்களை போன்றவர்கள் ஒரு புலம்பெயர்ந்த மக்களினுடைய ஒரு மிக பெரும் ஒரு நிலநாள ஊடகமாக அதை பின்பற்றியிருக்க முடியும். ஏன்னால் அவர் அவ்வளவுக்கு அங்கே நின்றிருப்பார். அவருக்கு நிறைய இப்போ ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியை விட தமிழரசி போன்றவர்களுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய பக்குவம் தெரியும். இந்த பக்குவத்தை அவர்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தாமல் ஒரு முக்கியமான தருணத்தில் அவர்கள் விலத்தி செல்வது அது எனக்கு வேதனைக்குரிய விடயம் என்பதால் தான் நானும் பல இடத்திலே செய்திருப்பேன். இதை அருணா இந்த அரசாங்கத்தை தாங்கள் இப்படியெல்லாம் தலைப்பு வச்சு பேசுகிறார்கள் என்பது அது அவர்களுடைய வாழ்வுக்காக அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் இனி இதையெல்லாம் பேசிக்கொண்டு எங்களுடைய நேரங்களை நாங்கள் இனி இதற்குள் செலவழிக்க முடியாது, நாங்கள் கடந்து செல்வோம். இதில் முக்கியமாக ஐபிசியில் அந்த பெண்மணி ஒருவர் பதிவிட்டிருப்பார், அனுரா ஐக்கிய நாடுகள் சபைகளின் காலில் விழுகிறது. இதுதான் இங்கே இருக்கின்ற இந்த தமிழர்களினுடைய இந்த ஊடகவியலாளர்களினுடைய ஒரு மிக பெரும் ஒரு அயோக்கியத்தனம் என்பது. இவர்கள் அவர்களுடைய மாதத்துக்குரிய வருமானம் இந்த யூடியூப்பால் வர வேண்டும், அல்லையேல் அருணா அரசாங்கம் போடுகின்றதை நக்கி பிழைக்க வேண்டும். இதான் உண்மையை சொல்ல வேண்டியது தானே. உண்மையிலே உனக்கு துணிவு இருந்தால் அதற்குள் வேலை செய்கின்ற ஒரு சகோதரை கூப்பிட்டு ஒரு நேர்காணலை செய்து நேரடியாக அலசி போட்டிருக்கலாம். ஆனால் அதுகள் ஒன்றும் செய்யாமல் பொறிமுறையினுடைய உள்ளடக்கம் கூட அந்த பிள்ளை வாய்ச்சது கிடையாது, அல்ல அந்த இணையதளத்தினுடைய ஆசிரியர் வாய்ச்சிருக்க கூடாது. கிட்டத்தட்ட 16 பக்கங்களை கொண்ட அந்த பொறிமுறைகளினுடைய உள்ளடக்கங்கள்ல ஒரு பகுதி கூட இந்த ஐபிசியினுடைய நடத்துனர் அல்லது அதனுடைய ரைட்டர், ஒரு மென்டல் ரைட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். உலகத்தில் ஒரு பேனாக்கு இருக்கின்ற சக்தியை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கின்ற ஈழத்தமிழர்களினுடைய மிக பெரும் கேவலமான விடயமாக நான் பார்க்குறேன். ஒரு ஊடகம் என்பது தர்மத்தோடு இருக்க வேண்டும், ஒரு வீழ்த்தப்பட்ட இனத்தோடு நிற்க வேண்டும். அதுதான் அந்த இணையதளத்திற்கு ஒரு மிக பெரும் வலிவன். அந்த பேனாக்குரிய அந்த அழகு என்பதும் அறிவு என்பதும் ஆற்றல் என்பதும் உலகத்தில் அடுத்த சந்ததி அதை தூக்கிச் செல்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். இப்போ உலகத்தில் இருக்கின்ற பல கல்விமான்களும் அரசியல் ஆய்வாளர்களும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். பேனாக்கு இருக்கின்ற தகமையை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு எழுத்தாளனாக ஒரு ஊடக நடத்துனராக நாங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் இப்ப இந்த பிள்ளை வந்துக்கு எழுதி கொடுத்தவர்கள் யார்? அருணா அரசையோ அருணாவையோ எங்கே இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் விட்டார்கள்? இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? முதல்ல நீங்கள் மரியதாஸ் அவர்களிடம் மட்டும் கேளுங்கள். அங்கே உரையாற்றிய விடயம் செம்மணியில் ஸ்ரீலங்காவினுடைய
பகுதியால் உரையாற்றும் போது செம்மணி அது இப்ப நடந்த விடயம் அல்ல, அது ஆதி காலத்தினுடைய விடயம் என்பது அங்கே கூறப்பட்டது. ஆனால் அது எங்கே ரிஜிஸ்டர் ஆகியிருப்போம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே குறிப்பிட்டார்கள் அவர்கள். இல்லாட்டி நான் அதுக்குள்ள பார்த்தா தெரியும். மாற்றி அது கேட்டீங்கன்னா அதை எடுத்து போடுவீங்க. ஆறுட்டி ஒரு ஆள்கிட்ட கேளுங்க. நீங்க அந்த அண்டு அமர்வில் இருந்த ஆக்கள் யாராவட்ட கேளுங்க. அவங்க சொல்லினும் செம்மணியில் இருந்து எடுக்கப்பட்ட உடலங்கள் அது ஒரு வரலாறு மிக்கதாக இருக்கலாம், ஒல்லாந்தர் காலங்களாக இருக்கலாம். அப்படி என்றது போல் அவர்களுடைய அந்த பேச்சின் தொனி, அது இங்கிலீஷில் அவர்கள் பேசும்போது அவர்கள் ஒரு வரலாற்றை சொல்லுகின்றார்கள். அந்த வரலாறாக இருக்க வேண்டும். பல சதாப்தங்களுக்கு அப்படிதான், அந்த பத சதாப்தங்கள் என்கின்ற ஒரு தொனிப்பொருள் தான் அந்த ஆங்கில வேர்ட்ஸ் இருந்தது. அந்த பல சதாப்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த செம்மணியினுடைய உடலங்கள் இந்த பிள்ளைக்கு தெரியவில்லை, அல்லது இந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்த ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் இவர்கள் இவர்கள் என்ன, இவருடைய சிந்தனை தான் என்ன? எங்களுடைய மக்களையுமே மாற்றி, தங்களையுமே மாற்றி, தங்க பிள்ளைகளையுமே மாற்றி இந்த பூவுலகில் இவர்கள் ஏன் வாழ வேண்டும்? முதலில் ஒரு ஈழத்தமிழனாக வாழ வேண்டும் என்றால் அவன் ஒதுங்கியாவது வாழலாம். ஒரு இணையதளம் நடத்துபவன் எவ்வளவு பண்புகளோடு இருக்க வேண்டும், எவ்வளவு அக்கறைகளோடு இருக்க வேண்டும். எனது இணையதளம் குழந்தை பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் பார்ப்பார்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. வந்திருக்கின்ற பொறிமுறைகளினுடைய உள்ளடக்கங்களை அதை வடிவாய் சொல்ல வேண்டும். இன்ன பொறிமுறை வந்திருக்கிறது, இதற்கு உள்ளடக்கம் இப்படி இருக்கிறது, இதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கத்தில் இருந்து உரையாற்றினவர்கள் செம்மணியினுடைய இந்த வார்த்தைகளை உள்பிரயோகம் வைத்திருக்கின்றார்கள். யார், எந்த நாடு முதலில் இலங்கையினுடைய இந்த அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையினுடைய தொனிப்பொருளை யார் இது பண்ணார்கள்? இவர்கள் தான் இந்த அறிக்கைக்கு முதல் வரும்போது இலங்கையினுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கம் தாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் எடுக்க போய் அவர்கள் தான் மாயை காட்டினார்கள். அதை நாம் குறிப்பிட்டிருப்போம். 8ஆம் தேதி சுவிஸ் அரசாங்கம் அதையும் உள்ளடக்கி இது பண்ணியிருக்க என்று. இன்னும் கொஞ்சம் பேர் ஓடிப்போ. நீங்கள் இதே வேறொரு பாதியால தமிழீழம் போடுறதுக்கு அவர் பொன்னம்பலத்துடைய புத்திரர் அவர் கிளம்பிட்டார். இப்ப இன்னொரு பகுதியால அவர் தமிழீழத்தை கொண்டு கூட கையில தரப்போறார். அவர் வரக்குள்ள, இங்க இருந்து வரக்குள்ள அவர் இதோட வருவார், தமிழீழத்தோட வருவார். ஒரு நாட்டுக்குள்ள இரு தேசத்தோட அவர் வருவார். வந்தோடனே எல்லாரும் சைக்கிள் எடுத்து சுத்தி கொண்டு திரிய போறீங்க யாழ்ப்பாணத்துல. எழுதக்குள்ள ஒரு விஷயம் தெரியணும். இல்லாட்டியே நீங்க அந்த ப்ரோக்ராம் செய்ய வேணும். ஏன் மக்கள் மத்தியில் இந்த நம்பிக்கையை நீங்க விதைக்கணும்? எங்களை சுற்றி நடப்பதற்கு நீங்க இங்க தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் பல நாடுகளோடு நின்று நீங்கள் உங்களோட கருத்துக்களை செய்தவர்கள் கிடையாது. எந்த நாட்டில் உங்களுடைய சித்தப்பன் சித்தப்பா 10 பேரை சந்திச்ச வரலாறு சொல்லுங்க. நீங்கள் எந்த ஒரு அமைப்பை நீங்கள் சந்திச்ச வரலாறு சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க சந்திச்ச எந்த அமைப்பை சந்திச்சு எங்களுடைய பிரேணையை நீங்கள் சரி செய்யணும் என்று கேட்ட நீங்கள் எத்தனை பேர் போனீங்க? உங்களோட ஊடகம் என்ன செய்தது? ஐக்கிய நாடுகள் சபைகளின் வருகின்ற பொறிமுறையாக இருந்தாலும் கூட்டத்துறை போட தகுதி இல்லாத இந்த ஊடகங்கள் நீங்கள் பேசக்கூடாது. மூடிக்கொண்டு அங்க பாலு திஞ்சனமா, இங்க கும்பிடிச்சனமா, இல்ல அங்க நிகழ்ச்சிக்கு ஆடல் பாடத்துக்கு அறகுறையை காட்சி வந்து போடணும். இல்லாட்டி எங்கேயாவது இந்தியாவில் நிற்கிற ஒரு அரசியலுக்காக கண்ட கலிசர போராளி என்று வருவான், அவனை தூக்கி கொண்டு வந்து போடுவோம். வெக்கங்கட்ட கூட்டம், மானங்கட்டதுகள். இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன, நீங்கள் டிரெக்டாக ஐபிசின்ற இதுகளை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் அதன் ஓனராக இருக்கிற ரீச்சா பாஸ்கரனை நீங்கள் அவர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. உங்களோட சக போராளிகளுக்கு அவர் மக்கள் ஊடாக நிகழ்ச்சி நடத்தி, அவற்றை சொந்த பணம் இல்லை, அந்த மக்கள் ஊடாக அவர் நிகழ்ச்சி நடத்தி அந்த உதவி திட்டங்களை மறக்கக்கூடாதுன்ற விடயத்தையும் பதிவு செய்கிறீங்க. ரெண்டும் முரணா பார்க்குறாக்களுக்கு அது முரணா தெரியும். அதை ஒரு வடிவம் விளக்க முடியுமாண்ணா? இதுல ஒரு குழப்பமும் வேண்டாம். தனி மனித பாஸ்கரன் என்றதும் அவருடைய வேலை திட்டம் என்பதும் வேறு. ஊடக நடத்துகளுடைய தர்மம் என்பதும் அதற்குள் இருக்கிற ஆக்களும் வேறு. பாஸ்கரன் ஒரு எழுத்தாளரோ, பாஸ்கரன் ஒரு நிகழ்ச்சி செய்கிறவரோ அவர் கிடையாது. நாங்கள் அதை தெளிவா புரிஞ்சு கொள்வோம். பாஸ்கரன் அவர்கள் அவருடைய பரிமாற்றம் என்பது வேறு. ஐபிசிக்கென்றே அதுக்கென்று பொறுப்பாளர் இருக்கிறார், அதுக்கென்று டிரெக்டர் இருக்கிறார், அதுக்கென்று பல விஷயங்கள் இருக்குது. அதை அவர் கனவத்தில் எடுக்காத அவர்ல பிள்ளை. நான் என்னுடைய நண்பரின் குடும்பத்துக்கு அந்த சோறு போட்டேன், நான் சோறு போட்டேன்னு தான் சொல்லுவேன். அதை நான் இன்றைக்கு அவரை காணி எரிச்சு கொண்டு இருக்கிறோம்னா ஒரு தென்னம்பிள்ளையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு காலம் தேவை?
அதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கணும். நான் இங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால், பாஸ்கரன் அவர்களினுடைய மனங்களில் இருந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அத்தியாயம் தான் அவர் போராளிகளினுடைய குடும்பங்களுக்கு சோறு போட்டதும் தொழில் கொடுத்ததும் உடுப்பு கொடுத்ததும். அது அவருடைய சொந்த பணம் இல்லாமல் இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அது அவர் கொடுத்தார். அது வந்து நின்று செய்தார். இந்த உலகத்தில் யாரும் வந்து செய்யாம அவர் நின்று செய்தார். அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் இந்த ஊடகம் என்பதை நான் இதற்குள் அவரை கொண்டு வர மாட்டேன். ஏனால் எனக்கு அவரை தெரியும் என்னென்றால், ஒரு இந்த செக்ஷன் என்று சொன்னால், ஒரு ஒரு இணையதள செக்ஷன் என்றால் அதுக்கு என்று ஒரு விதிமுறை வச்சிருக்கிறார். அந்த விதிமுறைக்கு உள்ளாக அவர் செய்வார். அப்ப நான் இதை யார் கவனிக்கணும்? அவர் ரெண்டு விட்டிருக்கிற ஆசிரியர் இதை போடக்குள்ள, அதை தொகுப்பாளருக்கு சொல்லக்குள்ள அவர் பேச்சாளர் அதை செய்திருக்கணும். இப்படி பல பரிமாற்றங்கள் இருக்கு. முதல்ல ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகள்ல ஈழத்தமிழனுக்கு ஒரு வருஷத்துல என்ன நடக்குது என்று சொல்ல தெரியாத சமூகம் இது. நாங்கள் விடிய விடிய கதை சொல்லிக்கொண்டு நீங்க கதை முடிஞ்ச பிறகு எழும்பி ராமர் சீதைக்கு என்ன முறை என்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதைத்தானே நாங்கள் செய்கிறோம். இந்த 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 22வது அமர்வுல இருந்து நாங்கள் தொடர்ச்சியா என்ன செய்கிறோம்? திருந்துங்கோ, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கோ, நேரங்களை ஒதுக்கி கேளுங்கோ, நேரங்களை ஒதுக்கி கலந்து கொள்ளுங்கோ. இதைத்தானே சொல்றோம். அப்பா எங்களுக்கு மக்கள் விடுதலை ஆக முடியும். இங்கே நான் தானே சொல்றேன், இது மாவீரர்கள் சுமந்த மண், மாவீரர்கள் சுமந்த அடையாளம் ஒவ்வொருவர் ஈழத்தமிழனும். நீங்கள் அதை களைந்தறிந்து விட முடியாது. இன்றைக்கு எங்களில் பிறந்தவர்களே எங்களை விமர்சனம் செய்து கொண்டு போகலாம். அது மாற்றிய குழுவோட செய்தவர் செய்யட்டும். நாங்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக தான். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அருண் சித்தார்த்தம் போன்றவர்கள் இன்று வரை எம்மை உமிழ்ந்தாலும் அது அவன் தான் உமிழ்றான். தன்னுடைய இனம் அவன் பிள்ளையும் இங்கே தான் வாழப்போகுது. அவனுக்கு தெரியும் தண்ட பிள்ளை பிறந்து இந்த 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 இலங்கையில தனக்கென்ற ஒரு அதிகாரம் இல்லை என்று. அதிகாரம் பெறவும். இதுல என்ன ஒன்றும் ஒரு கேள்வி, நல்லூர்ல வந்து ஜேபி அரசாங்கம் அமைச்சர்களும் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு அங்க போறதுக்கு இதன் இனம், சில பேர் அந்த யாழ்ப்பாண எம்பி வரும் வந்து அஞ்சலி செலுத்தினம். அதே விடயத்தை திருவோணமலையில செய்யறது வந்து கிழிச்சு காவல்துறையை வச்சு கிழிச்சறியினம் இதன் இனம். திருவோணமலை இதை வந்து ஓடினம். ஆனா இங்க வந்து நல்லூரா செய்யப்படினம். இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? அதே மாதிரி வந்து இந்த ஐநா இது கூட்டத்தொடர் மற்றது திருவான நாட்கள் மத்தியில வந்து என்ன காரணத்துக்காண்டி ரீச்சாக்கு எதிராக வந்து அர்ஜுனா பேசுகிறதும் இந்த காலையில எரிக்கிற விடயங்களும் வந்து என்ன காரணத்துக்காண்டி அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுல முக்கியமா நீங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்று தொட்டு இருக்கிறீங்க. இந்த போஸ்டல் கிழிக்கிறது, எங்களுடைய மாமனிதர் அவர்களுடைய புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணது, இப்படியான வழக்குகள் நிறைய இருக்கிறது. இந்த வழக்குக்காகத்தான் டிவிகே இதுவும் இதை தொட்டு தான் ஐநால கதைச்சிருக்கிறோம். என்ன அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது அவங்க டிவிகேயினுடைய கட்சியினுடைய சார்புல வந்து மிக தெளிவாக இதை பற்றி பேசியிருந்துச்சு. அவர்களும் வந்து இந்த இது மூலம் தான் காணொலி ஊடாகத்தான் வந்துச்சு, நம்ம இணையதளம் ஊடாகத்தான் வந்துச்சினம் வந்து இதை வந்து தெளிவா வந்து சொல்லிச்சினம். தரன் கதைங்க ஒரு நிமிஷம் பாருங்க. ஆமாண்ண, இந்த இதுல வந்து ரீச்சாண்ட இந்த இந்த இதை பாருங்க, இந்த காலகட்டங்களை பாருங்க. எந்த காலகட்டங்களில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் எங்கள் மத்தியில் வந்து இந்த உணர்வை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2023 இசை கலை நிகழ்ச்சிகள் என்று எங்களோட தேசிய நாட்கள் என்ன? கரும்புலி நாள், கருப்பு ஜூலை, முள்ளுவாய்க்கால் நாட்கள், திரிவனண்ட நினைவு நாட்கள், மற்றது கரும்புலி நாட்கள் என்று இவை தான் எங்கள் மனதில் பட்டோன்னா உடனே எங்கள் ஞாபகத்துக்கு வர்ற எங்களோட தேசிய நாட்கள். இந்த தேசிய நாட்களில் வந்து இசை கச்சேரிகளை வந்து இதண்டு எங்களோட அடுத்த சமுதாய இளைஞர்கள் வந்து அவர்களோட மனநிலையை வந்து டெஸ்ட் பண்ணினார்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து இலங்கை எலெக்ஷன் ஜனாதிபதி தேர்தல் வந்து திரிவனண்ட நாட்களில் வந்துச்சுது. மற்றது பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்து நவம்பர் மாதத்தில் இது பார்லமெண்ட் எலெக்ஷன் செய்தார்கள். உள்ளூராட்சி தேர்தலை எப்போ செய்தார்கள்? முள்ளிவாய்க்கால் அந்த மாதத்தில் வந்து மே மாதத்தில் 2025 3 தேர்தலும் வந்து எங்களோட மனதில் பாதிக்கப்படுற நாட்களில் வந்து சிங்களம் வந்து எங்களோட தலைக்கு மேலே உட்கார்ந்திருந்து சிரிக்கிற மாதிரி வந்து அந்த நாட்களை தேர்வு செய்யுது. அதுக்குள்ளே தாங்கள் வெற்றி பெறதை வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காண்டியும் எப்படி உணர்வற்ற மக்களை நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களையே கேலி செய்கிற விதமாகவும் வந்து இந்த வேலை திட்டத்தை நரித்தந்திரமாக வந்து செய்திருந்தார்கள். இப்போ வந்து ஐநா கூட்டத்தொடருக்கு முன்னால
இப்போ வந்து கைதுகள் நடக்குது. முதல் கூட்டத்தொடருக்கு முன்னால கோத்தவையை ஏதோ கைது செய்கிறோம்னு சொல்லி ஒரு நாடத்தை இதண்டு திசை திருப்பினார்கள். அடுத்த கூட்டத்தொடருக்கு முன்னால புள்ளியான கைது செய்து ஒரு நாடத்தை அரங்கேற்றார். மூன்றாவது கூட்டத்தொடருக்கு முன்னால வந்து ரணில கைது செய்கிற நாடகம் வந்து எதுக்கோ வந்து பார்லமெண்ட் எல்லாம் ரணில் செய்த சித்திரவதைகளுக்கு கைது செய்ய வேணும். கடைசியா உப்பு புளி இல்லாத ஒரு விடயத்துக்காண்டி கைது செய்து உடனே விடுதலை செய்தார்கள். ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதுக்கு அப்புறம் வந்து மேலும் நாடகங்களை வந்து இப்போ வரையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னால் இருக்க அரசியல் என்னென்ன? தரன், நன்றி. நீங்கள் டைம் எடுத்ததுக்கு நன்றி தரன். என்னென்றால் இதில் முக்கியமாக நாங்கள் பல விடயங்களை பற்றி பேசிட்டோம். இதில் இருக்கிற விடயம் வந்து மிக தெளிவாக இலங்கையில் வந்து ஒரு மேதகு அவர்களின் படங்களோ அல்லது எங்களுடைய மாவீரர்களுடைய படங்களோ ஃபேஸ்புக்கில் தாங்கள் ஷேர் பண்ணுறதால கைது செய்யப்பட்ட வரலாறுகள் வந்து தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபைகளிலும் இருக்கிறது, இந்தியாவிலும் இருந்து எங்களுடைய உறவுகள் அதை பற்றி தெளிவாக வந்து பேசியிருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை முதல்ல சொல்லிக்கொண்டு தரேன். இப்படியான விடயங்களை தொடர்ச்சியாக செய்வினோம். அடக்கு முறைகள் என்பது எமக்குள் இருக்கும். இந்த அடக்கு முறைகளை உடைத்தறிவது தான் ஒரு சுதந்திரம். இப்ப உலக பரப்புல இருக்கிற மக்கள் சுதந்திரமா வாழ வேண்டும். இது இப்ப நீங்கள் எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ஈழத்தை விட்டு 15 லட்சம் பேர் நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். ஒரு 10 லட்சத்துல இருந்து ஒரு 12 லட்சமான மக்கள் நல்ல நிலைகளில் யூரோப் நாடுகள்ல வாழுகிறோம். அப்ப இவர்கள் எல்லாம் ஒரு சுதந்திரமாக அந்தந்த நாடு அவர்களுக்குரிய எல்லா வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய கல்வி, நாளாந்த வாழ்க்கை, அவர்களுக்கு தொழில் இல்லாட்டியும் மாத வருமானத்துக்குரிய ஏற்பாடு என்று இப்படி பல வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் இந்த பிரித்தானியாவினுடைய ஆட்சிக்கு பின்னர் இந்த ஈழத்தமிழரை உலக தேசம் பதைத்திருக்கிறது. அதான் நீங்கள் இங்கே அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் எங்களுடைய திலிபண்ணா அவர்களும் அகிம்சையில் கூட தன்னை ஒதுக்கி இருந்தார், மெழுகு போன்று. அப்ப இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாவீரர்களிலேயோ ஒரு குறிப்பிட்ட போராளிகளிலேயோ அல்லது ஒரு தமிழ் செயல்பாடுகளில் நிற்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழர்கள் மீதோ நாங்கள் போட்டுவிட்டு மிகுதியானவர் கடந்து சென்று விட முடியாது. இது ஒரு அறிவு சார்ந்த பிரச்சனையை விட இது ஒரு இனத்தினுடைய பிரச்சனை. அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இது என்னுடைய குழந்தையினுடைய அடுத்த தலைமுறையினுடைய பிரச்சனை. இவர்கள் என்னதான் டாக்டர் ஆகினாலும், இவர்கள் என்னதான் என்ஜினியர் ஆகினாலும், இவர்கள் என்னதான் பைலட் மாறி ஓட்டினாலும் விமானத்தை, இவர்களுக்கு என்ற ஒரு அதிகாரம் வேண்டும். அதைத்தான் தமிழ்ல விடுதலை புலிகள் எங்களுடைய மீதுகள் மீதுகிறார்கள், தங்களுடைய இன்னுயிர்களை தந்தார்கள். இவர்களுக்கு அது புரியுதில்லை. இன்றைக்கு இருக்கின்ற இந்த 2 சதாப்தம், இந்த 17 ஆண்டுகளுக்குள் இருக்கின்ற இளையோர்களுக்கு இது புரிந்தால்தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் எழுந்து நிற்பார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த அரசாங்கம் பல வறுமையான விடயங்களை செய்கிறது. என்னதான் ஈழத்தமிழன் முன்னொன்று போனாலும் அவனை இழுத்திழுத்து இந்த அரசாங்கம் தூக்கி வீசுகிறது. இன்று யாழ் மாவட்டத்தில் பாருங்கள், நீங்கள் வடக்கு கிழக்கில் பட்டம் பெற்ற பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறது. அந்த பிள்ளைகளினுடைய ஒரு வாழ்வியலுக்காக இந்த பாராளுமன்றத்தை சரி செய்யாத இந்த தமிழ் எம்பிக்கள் ஏதோ தேசிய தலைவர் பேசுவது போன்றும் ஏதோ மாவீரரை பேசுவோம் நேரங்களை வீணடிப்பார்கள். அப்ப இந்த பட்டியலை கொண்டு போக வேண்டும். இந்த பட்டியலை கொண்டு போய் வைத்து இதை உரையாற்ற வேண்டும். எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது எப்படி என்றால், இந்த பட்டியல்கள் எவ்வளவு முக்கியம் ஒரு உலக பரப்பிலும் ஒரு பாராளுமன்றத்திலும் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நான் உங்களோடு உரையாடி இருப்பேன். இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலும் இந்த கையளிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல். அப்ப இந்த OM அமைப்பு உள்ளுக்கு வரும் போதே இந்த மிஸ்ஸிங் பர்சனல் டேக்குள் கொண்டு வந்து செருகின்ற விடயங்களை நாங்கள் ஏற்காமல் தடுத்தது அதுக்காகத்தான். அப்ப இது சரியான முறையில் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இல்லை. நீங்கள் யாரிடமும் நீங்கள் கேட்கலாம். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை எடுத்தீர்கள் என்றால், இந்த கவுன்சிலை எடுத்தீர்கள் 2 பெண்களும் 3 ஆண்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தலைமையில் கீழ்தான் எல்லா நிர்வாகங்களும் எல்லா விதிமுறைகளும் இங்கே நடைபெறும். அப்ப அவர்களோடு நீங்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதனுடைய உப தலைவராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, பொருளாதார யார் ஒருவருடன் நாங்கள் கரத்தை கொண்டு போகணும்னா இந்த பட்டியல் தேவைப்படுகிறது. அப்ப இன்றைக்கு இருக்கிற எம்பிக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற பட்டங்களை பெற்ற மாணவர்களுடைய பட்டியல் வேணும். சும்மா போயிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அப்ப அதான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஒரு இந்த அரசாங்கம் வந்திருக்குதுன்னு சொன்னா செய்து காட்டுங்க.
சரி, ஏஎல்ல படிக்க தவறி இருக்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல பெறுபேறு இல்லாத பிள்ளைகள், நல்ல கட்டுடம்பா இருக்கிற பிள்ளைகள், நல்ல எனர்ஜிக்கா இருக்கிற பிள்ளைகள் எடுத்து ஏன் போலீஸ் பயிற்சியை நீங்க கொடுத்தங்கிட்ட மண்ணில் விடக்கூடாது? இந்த நிர்வாகத்தையும் உங்களால் செய்யலாமே இருக்கு. இதுகளை விட்டுட்டு சும்மா ஆரையை கொண்டு வந்து இங்க இது பண்ணி போட்டு அதை அரசியலுக்காக கொண்டு வந்து காய் நகர்த்துறதை நாங்க சொல்றோம். நாங்கள் விழிச்சு கொள்ளுங்க. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. தரன் என்னென்றால், எங்களை எந்த இடத்திலும் எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டினோம். இந்த உலக பரப்பில் இன்று நாங்கள் இந்த இந்த பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறார்கள் என்றது இவ்வளவு சந்தோஷம் எமக்குள் பிறக்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம்? அது பாதிக்கப்பட்ட எமக்குத்தான் தெரியும். தோள்களில் விழுந்தவர்களினுடைய வலிகள் இருந்தால் தான் புரியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதான் முட்டாள்தனம். எங்கள் தோள்களில் விழுந்தவர்கள் உங்களுக்காக. அப்ப அந்த வலி உங்களுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு 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 எம் இனத்தை பார்த்து உலக தேசம் காரி துப்புவார்கள் நான் நினைக்கின்றேன். ஒரு 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 அடையாளத்தோடு வாழ தகுதி இல்லாத இந்த மக்கள் தன்னை ஒரு ஈழத்தமிழர்களாக ஏன் இவர்கள் அடையாளப்படுத்தினம் இல்லை? ஏன் இவர்களை உலகத்தமிழர் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? முன்னுக்கு போடுங்கோ. நீங்க என்ன செய்தாலும் முன்னுக்கு போடுங்கோ ஈழத்தமிழன் என்ற அடையாளத்தை. உலகத்துக்கு தெரியட்டும், நாங்கள் யார் என்று தெரியட்டும். சிங்கள மக்கள், சிங்கள அரசியல்வாதிகளுக்கு முக்கியம் தெரியட்டும். அப்பதான் அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கும். இதுல வந்து எங்கிற இதையும் வந்து நாங்கள் வந்து மாற்றி இருக்கிறோம். என்ற இது நான் போன இதுலயே சொல்லியிருந்தேன். ஜெயமந்தமலோட பேரை வந்து ஈழத்தமிழர் கருத்தரங்கம் வந்து மாற்றி இருக்கிறோம். ஈழத்தமிழர் அடையாளத்தை வந்து நாங்கள் துளைச்சிடக்கூடாதுன்ற ரீதியில. நல்ல விடயம் தரன், வாழ்த்துக்கள். என்றால் இது மட்டுமல்ல, இந்த அமைப்புகளுக்கும் நாங்கள் பல முறை சொல்லிட்டோம். உங்களோட அமைப்புகளுக்கு முன்னுக்கும் போடுங்க. ஒரு பெரும் செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுல சொல்லணும். இப்ப இந்த 2025 எமக்கு கற்றுத்தந்த இந்த 3 அமர்வுகளும் எமக்கு ஒரு செய்தியை சொல்லி தரணும். இந்த செய்திக்கு பின்னால நாங்கள் திருப்பி எழுவணும். அதான் முக்கியம். இங்கே என்னதான் உள்ளக விசாரணை வந்தாலும் இந்த விசாரணைகளை வந்து இந்த அரசாங்கம் நடத்த போறது கிடையாது. அதற்கு உள்பட்ட நீதியாளர்களும் சரி, இல்ல இந்த சிவில் அமைப்புகளுக்கு இவர்கள் இடம் கொடுக்க போறதும் அல்ல, அல்லது இங்கே இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற இந்த புலனாய்வுத்துறை விட போறதும் அல்ல. அப்ப நாங்கள் பல விடயங்களை வந்து உண்மையை அறிஞ்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், எங்களை கட்டமைக்க வேண்டும். எங்களை கட்டமைக்கணும். முதல்ல நாங்கள் ஒரு ஈழத்தமிழ் அடையாளத்தோட எங்களை கட்டமைச்சு கொண்டு நாங்கள் இதே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நின்று பயிட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 17 வருஷமா ஒரு உலகத்தமிழர் பேரையா வந்தது, இன்றைக்கு ஈழத்தமிழர் பேரவையா வந்திருக்கு. இன்றைக்கு ஏதோ ஒரு கலாச்சார பேரை வச்சு கொண்டு வந்தது இன்றைக்கு ஈழத்தமிழர் தலைமைச் செயலமா வந்து நிற்குது. ஊண்ட பாக்கினம், ரைட், அங்கதான் இருக்குது. உளவியல் அடிக்கணும். நாங்கள் உளவியலால சிந்திச்சு கொண்டு போகணும். எங்களோட அடையாளத்தோட போகணும். எனக்கு அதுலேயும் 23ஆம் தேதி எனக்கு ரொம்ப நிறைய பிடிச்ச விஷயம் என்னென்றால், இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் எங்களுக்காக உரையாற்றினார். தமிழில் சொன்னார். வணக்கம் என்று சொன்னார். முடியக்குள்ள நன்றி சொன்னார். முதல் வணக்கம் சொன்னார். அந்த இடத்துல பதிவு செய்தார் அவர். அதான் முக்கியம். அப்ப அவர் அந்த பேசும்போது, ஒரு ஈழத்தமிழனுக்காக பேசும்போது வணக்கமும் சொல்லி முடியும் போதும் நன்றி சொல்லுவது, தேங்க்ஸ் சொன்ன பிறகு நன்றி சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் அங்கே ரிஸ்ராகப்படுகிறது. அப்ப அதுதான் முக்கியம். அதே போன்றுதான் நாங்கள் ஒரு உளவியலான, அதெல்லாம் ஒரு உளவியல். ஒரு ஆங்கில வார்த்தைக்குள் 2 வார்த்தையை கொண்டு வந்து செருவி வைப்பது, அதான் அடையாளம். அது பலவர்கிட்ட கேளுங்க நீங்கள். அவர்கள் எல்லாம் எங்களுடைய அண்ணா இவரோடு பயணித்தவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஒரு படம் அனுப்பிவிட்டேன் இல்லை தரேன். எந்த படம் என்ன? ஓகே, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப இப்படியான மனிதர்கள் அரசியலில் பயணிக்கின்ற போது எம்மை நாங்கள் எதை சரி செய்ய வேண்டும், அல்லது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எம்மை மாற்றிக்கொள்வது. அப்ப அதான் கதைச்சாக்கள் படத்தை சொல்றீங்களா? இப்ப ஐநாவில் கதைச்சாக்கள் படத்தை அவர் முதல் வந்து இவரோட நின்றவர், சீமானோட பைக்கோட முதல் நின்றவர். பைக்கோட நின்றுட்டு பைக்கோட முதல் நின்றவர். அப்ப அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அப்ப அதை நாங்கள் சொல்லுவது, எங்களை நாங்கள் தனித்துவமா இந்த உலகத்துல வந்து நாங்கள் சரி செய்ய முடியும். இது சரி செய்ய முடியாது. ஏன் இப்ப ஒருவர் இப்ப நாங்கள் என்ன நினைக்கிறோம், எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் எங்களுடைய மாமனிதர் காட்டிய பாதையும், எங்களுடைய நண்பர்களினுடைய அந்த 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 மரணங்களும், அந்த ஓலங்களும், அவர்களுடைய அந்த விதைந்த அந்த வீரங்களையும் சுமக்க வேண்டும்.
அவர்களோட இலட்சியங்களை. அப்ப நாங்கள் உயிருள்ள வரைக்கும் இதை செய்ய போறோம். கூட நில்லுங்கோ, கூட நிக்காத ஆக்கள் ஒதுங்கிடுங்கோ, ஒரு தேவையில்லாத தலைப்பை போட்டு மக்களை ஏமாற்றாதுங்க. இவ்வளவுதான் நாங்க கேட்பது. ம் நல்ல விடயம். இதில் வந்து அடுத்த ஆண்டுகிட்ட இருக்கிற கேள்வி என்ன, எங்கள் திலீபன் அண்ணா ஒரு உன்னதமாக எங்களோட ஈழத்துக்காண்டி ஒரு உலகத்தில் ஒருத்தருமே செய்ய ஒரு விடயமை வந்து உண்ணாவிரதம் இருந்து இறுதி வரையும் உறுதியாக உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை வந்து இந்த மக்களுக்காண்டி கொடுத்து ஒரு பெரிய எழுச்சி அலையை வந்து உருவாக்கி இருந்தார். ஆனால் இப்போ அவர்கிட்ட இதுகள் வந்து கேட்ட கேள்விகள் அந்த அவற்ற கோரிக்கைகள் ஒன்றுமே இதுவரை நிறைவேற்றப்படையில்லை. இப்பவும் வந்து மாற்று இயக்கங்கள் இப்பவும் வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எதை வந்து எங்களோட மக்களுக்காண்டி அடைய விரும்புகிறார்கள். இவர்களும் ஆரம்ப கட்டத்தில் வந்து எங்களோட மக்களுக்காண்டி தான் ஆயுதம் ஏந்தினவர்கள். இப்போ இயக்கம் இல்லை. இப்போ இவர்களுக்கு எது தடையா இருக்கிறது? இப்பவும் ஏன் இவர்கள் வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் இதிலே இருந்தே தெரியுதெல்லாம் இவர்கள்ட்ட உண்மையான நோக்கம் இல்லை. இவர்கள்ட தவறு, இவர்கள்ட்ட இருக்கிற பிள்ளை வந்து இவர்கள்ட்ட இருக்க ஒழிய வேறு எவர்கிட்டையும் இல்லை என்ற இதை வந்து ஏன் இவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்? இப்ப இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் தரன், இப்ப இந்தியாவினுடைய மிக பெரும் பங்கு என்பது தரன் இந்த துண்டாடுதல். தங்களுக்கு தேவையாக உருவாக்குவார்கள், அது செய்யவில்லை என்றால் துண்டாடப்படுவார்கள். அந்த துண்டாடல்கள் தான் இந்த நொடி வரை வந்து எங்களை துண்டாடி கொண்டிருப்பது. எமக்கான அவர்களிடம் நாங்கள் எதையும் கேட்கவும் முடியாது. அவர்கள் அங்கே அதை தடை செய்து வச்சுக்க. அவர்களே மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் எல்லாமே இந்தியா எமக்காக செய்தவர்கள். அப்ப எல்லாமே செய்தவர்கள் தரன் அவர்கள்ட்ட போய் நாங்கள் நிற்க முடியாது, எனக்கு நீங்கள் நீதி கோரும்போது நிற்க முடியாது, 13வது சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லவும் முடியாது. இப்ப 13வது திருத்த சட்டத்துக்குள் அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிற விடயம் எல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கிறது. இங்கே இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த மாற்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் 13வது திருத்த சட்டம். இதுதான் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு மாயைக்குள் அவர்கள் இருப்பது. இந்த இலங்கை இந்தியாவினுடைய ஒப்பந்தம் என்பது அது அவர்களினுடைய நலன் சார்ந்து. அதை எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் அதை விளக்கமாகவே சொல்லி இருப்பார். அவருடைய உரையாடலும் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் என்பது அது அவர்கள் நலன் சார்ந்து, இந்தியாவினுடைய நலன் சார்ந்து அவர்கள் இலங்கையோடு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களுக்கு இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உரிமை என்பது, தனித்துவமான உரிமை என்பதை எப்படி எங்களினுடைய அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்? கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போராளிகள் அதுக்கு உள்பட்டவர்கள் அன்றைய காலம் வீரச்சாடஞ்சிருந்தார்கள். அப்ப அண்ணாவை பொறுத்தளவில் அண்ணா சொல்லுகின்றார், மாமனிதர் அவர்கள், ஒரு இலட்சியத்தை தூக்கி நிற்கும் நான், தமிழீழ கோட்பாட்டை தூக்கி நிற்கும் நான், இறுதி வரை நான் இதையே நிற்கப் போகின்றேன். அப்ப இந்த உலகத்தில் இருந்தவர்கள் வந்து அதே நடவடிக்கையை மேற்கொண்டவர்கள் அந்த எழுதப்பட்ட சம்பிரதாயத்தின்படி அவர்கள் நடந்திருக்க வேண்டும். இலங்கையில் இருந்தவர்கள் இப்ப ராஜீவ்காந்தி அவர்களும் ஜெயவர்தன் அவர்களும் தான் இதை ஒப்பந்தம் விடுகின்றார்கள். அப்ப இதற்கு பிறகு எமக்கு நடந்த விடயங்களைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாற்றியக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் என்னென்றால் எங்கள் மீது, எங்களுடைய மாமனிதர் மீதும் அமைப்பு மீதும் பழியை போடுவது, இந்த நொடி வரை பழி போட்டுக் கொண்டிருப்பது. இங்கே முக்கியமாக நாங்கள் இந்த திலீபண்ணா அவர்களினுடைய இந்த நாளில் உண்மையாக நாங்கள் பார்க்கணும் என்று உண்மையை நாங்கள் மனம் திறந்து பார்த்தோம் என்றால் இது எத்தனை விடயங்கள் இந்த இந்தியா எம்மை கழுத்தறுத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் குமரப்பா பிளேந்திரன், அதற்கு பிறகு எங்களினுடைய யாழ் மாவட்டத்தில் அவ்வளவு கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பொதுமக்களினுடைய கொலைகள், அதைவிட பருத்தித்துறையில் கொலைகள், இப்படி என்ற பெரும் களங்களை எங்கள் மண் கண்டது. இந்த இலங்கையினுடைய அமைதிப்படையால் கண்டது. உரையாடுங்கள் தர. ஆமாண்ணா, இந்த இதில் வந்தோன்னா இவ்வளவு கொலை இதுகள் இதண்டும் ஏன் எங்கட அமைப்பு மக்களும் வந்து சில பேர் வந்து இந்தியா எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் என்று ஏன் நம்புகிறார்கள்? அதைக்கும் பார்க்க கொடுமையாக அது இப்போ பார்க்குறோம். இந்த அனுரா அரசாங்கம் வந்த பிறகு இந்த அனுரா அரசாங்கமே எங்களுக்கான இதை நீதியை தரும் என்று அனுரா அரசாங்கம் ஐநாட சொல்லுது. தங்களுக்கு வந்து எங்களோட ஈழத்தமிழை வந்து வாக்களிச்சிருக்கலாம், தங்கள் மீது எங்களோட ஈழத்தமிழை வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கிறாங்க. இனி வந்து எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டாம், ஈழத்தமிழருக்கு தேவையானது வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தான் தேவை, சர்வதேச நீதி தேவையில அதை வந்து நாங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே நீதியை பெற்று கொடுக்குறோமான்ட்டு ஒரு இதை வந்து ஒரு பொய்யான ஒரு இதை வந்து வெளிப்படுத்துது, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுது.
ஏன் எங்களை ஈழத்தமிழர்கள் வந்து இந்த கட்டங்களில் வந்து மௌனமா அமைதியா இருக்கிறார்கள்? இப்ப நீங்கள் இந்த தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாகவே சுதுமலை பிரகடனத்துல வந்து தெளிவாக சொல்லிட்டார். லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினம், இந்த இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை வந்து அன்றைய எடுத்துட்டினோம். இப்ப அன்றைய எடுக்கப்பட்ட இந்த இனம் 2009 தோற்கடிக்கப்படுகிறது. இந்த தோற்கடிக்கப்படுகிறது அவர்களுடைய ஆயுதங்கள் மட்டும்தான். இது ஏன் இந்த ஈழத்தமிழர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிக குழப்பமான விடயங்கள். இப்ப ஏற்கனவே இந்தியா அண்ணா வந்து ஏற்கனவே இந்த சுதுமலை பிரகடனத்துக்கு பிற்பாடு மீண்டும் வந்து அண்ணா இந்தியா செல்லுவதும் ராஜீவ்காந்தி அவர்களோடு அந்த ஏற்பாடு உரையும் இன்று வரை எல்லோரும் கண் திறந்ததை பார்ப்பார்கள். இன்று இருக்கின்ற ஒரு வயதான குழந்தை வரைக்கும் அதை அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய அளவு எல்லாம் அதில் அடங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இனத்தை வஞ்சிக்கின்றார்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தில் என்றால், இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கே தவறி நின்றது. அப்ப இவர்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒரு முதலமைச்சர் ஊடாக ஒரு வடக்கு கிழக்கை அவர்கள் இணைக்காமல் கொண்டு வருகின்ற அந்த உள்ளடக்கங்களும் வடக்கு கிழக்கை தனித்துவமாக பிரிக்க வேண்டும் என்றால் வாக்கெடுப்புக்கு செல்லணும் என்று அதிலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய ஒப்பந்தத்தில் இருக்கிறது. நாங்கள் ஒரு தனி மக்களாக வடக்கு கிழக்கில் ஒரு தனித்துவமாக எம்மை நாங்கள் அதைத்தானே கேட்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளில் அவர்கள் எழுதுவதைத்தானே கேட்கின்றோம். இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலும் எழுதப்பட்டிருக்கின்ற விடயம் அதுதானே. நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையோடு நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம். எழுதுங்கள். எங்களோட பிள்ளைகளுக்கு அதுதான் இந்த பூவுலகில் வாழ்வதற்கு நாங்கள் கொடுத்து செல்வதற்கு. நாங்கள் காரை கொடுத்தோமா இல்லை 2 மாடி வீடை கொடுத்தோமான்றது இங்க முக்கியமே இல்லை. அல்ல நீ என்ஜினியர் பதவியை கொடுத்தியா அல்லது சுகாதார பிரிவில் வைத்தியராவாரியா அல்லது யாரா, இங்க அதெல்லாம் முக்கியமில்லை. உன்னுடைய பிள்ளைக்கு இலங்கையில் என்ன வரலாறு இருக்கிறது, இந்த வரலாற்றுக்காகத்தானே நாங்கள் இவ்வளவு பேசுகின்றோம், இத்தனை உயிர்களையும் கொடுத்திருக்கின்றோம், இந்த இலட்சியத்தை பற்றி பிடிங்கள் என்கின்றோம். அப்ப இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஏதோ எங்கள் மீதுதான் நாங்கள் தான் இதையெல்லாம் செய்தது போன்ற இந்த மாயை கருத்துக்களை பல அமைப்பில் இருந்தவர்கள் இந்த நொண்டி வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களும் பார்ப்பவர்களும் எப்படி பார்ப்பார்கள்? இது இப்படி நடந்திருக்குமோ, அந்த உளவியலால் கொண்டு வந்து எம்மை சிறுகின்றார்கள். அப்ப அந்த காலம் என்பது அது அந்த காலம்தான். அப்ப இந்த நொடி என்ன இருக்கிறது? இப்ப நாங்கள் அதான் சொல்லுகிறோம், இந்த காலம் என்ன? காசா விடுதலை பெறுகிறது. எப்படி விடுதலை பெறப்போகிறது? ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாக. சரி, நாங்களும் அதைத்தானே சொல்றோம். இன்றைக்கு எங்களுடைய மாமனிதர் அவர்களையும் அமைப்பையும் அண்ணா திலிபண்ணா அவர்களினுடைய தியாகங்களையும் அவமதிக்கின்ற இந்த மாற்றிய குழுக்களோடு இருந்தவர்கள் இவர்களினுடைய பகைமை எப்படி இருக்குது என்று சொன்னால், தாங்களே அதற்கு வித்துட்டு விட்டு, தாங்களே தன் கையால் கண்ணை குத்திவிட்டு இப்போது என்னை அடுத்தவர் குத்தி விட்டார்கள் என்று இங்கே வசைப்பாடுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற உண்மை விடயம் என்னவென்றால், நீங்கள் எல்லாம் சொல்லுவது சத்தியம் என்றால், இந்த ஊடகத்தில் பேசுவது சத்தியம் என்றால், 17 ஆண்டுகளும் ஏன் இந்த இந்தியாவாலும் இலங்கையாலும் ஏன் ஈழத்தமிழனுடைய அரசியல் அபிலாசைக்கு வந்து முன் கொடுக்கவில்லை? ஏன் நீங்கள் அதை செய்யலாமே? மீண்டும் அமைதிப்படையை அனுப்பி எல்லா நடவடிக்கையை மேற்கொள்ளலாமே? ஏன் உங்களால் செய்ய முடியாது? அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் நான் சொல்லுவது போன்று இந்தியாவினுடைய ஒரு பாக்கெட் டோக் போன்று அவர்கள் மடிகளில் இருந்து ஆரவாரம் செய்வதற்காக ஓடி திரிவதற்காகத்தான் ஈழத்தில் இருந்து கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்வது அதுதான். அப்ப ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் என்ன நம்பிக்கையை கொடுக்கின்றோம் என்றால், இன்று காசா போன்று நாங்கள் கேட்பது வடக்கு கிழக்கு எங்கள் மூவின மக்களும் எங்கள் பிரதேசத்தில் வாழ்கின்றார்கள், அவர்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் கத்துகிறோம். இது தனியொரு ஈழத்தமிழனுக்கு அல்ல. அங்கே 2 சதாப்தங்கள், ஒன்று சிங்களம் இன்னொன்று தமிழ், இதுதான் அங்கே வரலாறு. இதைத்தான் அவர்களும் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த மொழி வழி ரீதியான சுதந்திரத்தை நாம் எழுத வேண்டிய கடப்பாடு இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னோட பிள்ளைகளுக்கு 18 வயசு 20 வயசுக்கு வந்தோடனே ஒரு நல்ல கார் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வேணும் ஓடி கட்டுறீங்க. அதெல்லாம் கட்டுறதுக்கு முதல் இங்கே ஒன்று சரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. இதையும் சரி செய்யுங்கோ, அதையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க. என் மாமன் இதை செய்து காட்டினவர் அப்படித்தான், எல்லாமே செய்து காட்டினவர். ஒரு இயற்கைக்கு ஒரு மரம் கூட வித்துட்டு காட்டின ஒரு மாபெரும் தந்தை.
அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் தொடர்ச்சியா கற்றுத்தந்ததை கற்றுக்கொள்வோம். இந்த சமூகத்தை நாங்கள் சரியாக எடுத்துச் செல்வோம். இங்கே உறங்கிய எங்களுடைய திலீபன் அவர்களின் படங்களை வைத்துக்கொண்டு பேஸ்புக்கிலும் போடுவதாலையும் அல்லது இந்த வீர வணக்கம் நாங்கள் செய்வதாலையும் வருபவர்களை மறைப்பதாலும் இங்கே எதுவும் எமக்கு வந்துவிட போறது அல்ல. உணர்வுகளை கடத்த வேண்டிய விடயம் இருக்கிறது. ஒரு பகைவன் வரைக்கும் அந்த உணர்வு செல்ல வேண்டும். அதை நாங்கள் சொல்லுவோம், பகைவன் வரைக்கும் இந்த உணர்வை கடத்த வேண்டும். அதுதான் எமது வெற்றி. எவன் எம்மை இன்று இந்த ஊடகங்களில் தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக உடலங்களையும் உயிர்களையும் தந்தவர்களை அவமானப்படுத்துகின்றவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான். நீங்கள் ஏதோ ஒரு விடயங்களுக்காக இங்கே நீங்கள் குரல் கொடுப்பது அல்ல. இங்கே நீங்கள் விமர்சனங்களை கொண்டு வந்து இங்கே அடுக்குவதாக எதுவும் சரி செய்ய போறதில்லை. உங்களால் முடிந்தால் சரி செய்யுங்கள், இல்லையே ஒதுக்கமாக நில்லுங்கள். அதான் சொல்றோம், தெளிவான சமூகமாக நாங்கள் தான் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எங்களுடைய அம்மா அப்பா தான் அடுத்த பிள்ளைகளுக்கு வரலாறை சொல்லுங்கள். என்றால் இன்று பகைவன் அவ்வளவுக்கு எங்களை குழப்பி வைத்திருக்கின்றார். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எந்த அமைப்பு நல்லது எந்த அமைப்பு ஆற்றலோடு பயணிக்கின்றன என்று நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு இடத்தில் எங்களுடைய கயிற்றை நாங்கள் ஆங்காங்கே பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு நிற்கின்றோம். சரி செய்யுங்கள். இவ்வளவு மக்கள் இருக்கின்றீர்கள், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கின்றீர்கள். எங்களை இந்த உலக தேசம் பார்த்தால் எங்களை ஒற்றுமையை பார்த்து அவர்களே முகத்தில் உமிழ்ந்து விட்டு செல்வார்கள். ஒற்றுமை வேண்டும். அப்ப அந்த ஒற்றுமையை தான் நாங்கள் இந்த கருத்தரங்கன் ரீதியாக செய்வதும் அதுதான். ஒற்றுமையாகுங்கள். தொடர்ச்சியான ஒரு ஈழத்தமிழன் அடையாளத்தை மறக்காதீர்கள். எங்க போனாலும் புலத்தில் வாழ்கின்ற நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல மறக்காதீர்கள். நாங்கள் இலங்கையில் எங்களுடைய பிரச்சனையை சரி செய்து விட முடியாது. இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, அந்த மக்களும் சரி, அவர்களுடைய புத்த சாசனமும் சரி எமக்கு அதை தரமாட்டார்கள். இந்தியாவும் எமக்கு தரமாட்டார்கள். அவர்களுக்கு தேவை எங்களுடைய நிலப்பகுதி. சிங்கள மக்களினுடைய நிலப்பரப்பை கொடுக்காத இந்த அனுர அரசாங்கம் என்னத்துக்கு எங்களோட பகுதி மக்களினுடைய நிலப்பரப்புகளை கொடுக்கும்? நாங்கள் தொடர்ச்சியா பேசியிருப்போம். மூதூர்ல நாங்கள் சேனையூரை பற்றி தொடர்ச்சியா பேசியிருப்போம். இங்க மூதூர்ல இருந்து சேனையூருக்கு போற அந்த 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 பாலத்தை போய் பாருங்க. நீங்க இல்ல கண்ணை திறந்து ஒல்லாந்தம் கட்டின பாலம் இன்னும் கிடக்குது. மக்கள் அதுல பயந்து பயந்து வாகனம் ஓடிக்கொண்டு போயினும். இதைத்தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இந்த 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 பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிகள் கல்சரைகள் சும்மா நின்று கொண்டு தலைவரையும் அதையும் பார்லமென்றத்தில் கதைச்சு கொண்டிருக்கிற வெங்காயங்களுக்கு உனக்கு கேட்க தெரியாது. அறிவிருக்க உனக்கு பார்லமெண்டத்தை கேட்க தெரியாது. பார்லமெண்டத்தில் இருந்து நீ சேனை ஊரை கொண்டு மின்சக்தி நிலையத்துக்கு கொடுக்கறதுக்கு அல்லது ஒரு காற்றாலை எதுக்கோண்டுக்கு நீ கொடுக்கறதுக்கு அதை வைக்கிறான இந்த பாலம் என்ன கேவலமா கிடக்குது. மக்கள் போகக்கூடிய எம்எல்ஏ இருக்குது. மூதூர்ல இருந்து நீங்க சேனையூருக்கு போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா இந்த தமிழரசு கட்சியில அந்த நேரம் அவர் இருந்து ஐயா அந்த அந்த அங்க கொஞ்சம் கட்டிடத்தை கட்டி விட்டு இருக்கிறார். அந்த கட்டிடம் எல்லாம் மாடுதான் படுக்குது. அது இதுக்கு மார்க்கெட் கட்டினது, சந்தை கட்டினது. சந்தையில ஒருவரும் அங்க பிசினஸ் பண்றது. அதுல ஃபுல்லா மாடுதான் படுக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்றீங்களா நீங்கள்? இந்த 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 அரசியல் கட்சிகள் என்றாலும் சரி, அல்லது இந்த இன்றைக்கு எம்பியா போயிருக்கிற இந்த கல்சரைகள் என்றாலும் சரி, ஒரு விஷயம் ஈழத்தமிழனுக்காக செய்தா? சும்மா நின்று கொண்டு படத்தை காட்டுறது, சும்மா நின்று கொண்டு பேணுக்கு வெள்ளக்காரண்டே நக்கி கொண்டு நிற்கிது. இங்கால கேவலம் கட்டது. அங்க திருகோணமலைக்கு போய் அதை பார்க்கறதுக்கு என்ன? எலெக்ஷனுக்கு மட்டும் பெருவினம் போட்டு போடுறதுக்கு. அந்த சேனையூர் பக்கம் அவங்க அதுக்காகத்தான் போறது. இல்லாட்டி மாவீர நாள் வேறும் அங்க இருக்கிற எங்கட மாவீர போராளி குடும்பங்களை பிடிச்சி இந்தா இதை குடு, எந்த பேரை சொல்லி குடு, நான் தான் தென்னை மரம் தந்து குடு, இதைத்தான் செய்யறது. அண்மையில வந்தோன்னா காக்கான மூத்த போராளி காக்கான பாரிய குற்றச்சாட்டை இவர்கள் மீது வச்சிருந்தார். இவர்கள் குழப்பி கொண்டே இதன் அந்த குழப்பத்துக்காண்டியே தங்களை அந்த திரிவண்ண நினைவனால தங்களோட கட்சி நிகழ்வை கையாள பார்க்கிறார்கள், போராளிகளை அவமதிக்கிறார்கள் இதை சொல்லியிருந்தார். இல்ல, ஒரு மனிதன் தன்னால முடிஞ்ச வரை இந்த இனத்துக்கு ஏதாவது செய்யும். தண்ட மண்ணுல தனக்கு என்ன நடக்குதுன்னு செய்ய தெரியணும். முதல் அவன் தானே அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதியா வரணும்னு நினைக்கிறவன்
ஒரு ஒரு பாராளுமன்றம் இருக்கிறவன் அவன் வடக்கில் இருக்கலாம், கிழக்கில் இருக்கலாம். நீ எங்க எங்க இந்த கர்மமாவே இருக்கு. நீ ஒரு ஒரு இலங்கை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப வடக்கு கிழக்கில் இருக்கிற ஏன் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களினுடைய எங்கெங்க பிரச்சனை கண்டு காட்ட வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை எடுத்துக்கொண்டு ஒற்றுமையா பயணிச்சு செய்ய வேண்டியதும் அவருடைய கடமை. அப்ப அனுர அரசாங்கம் இன்றைக்கு கொத்து கொத்தாக குவித்த இதே முள்ளி மண்ணினுடைய பாலத்துக்கு கல்லு நாற்றத்தை போடுற இந்த ஊடகத்தில் இருக்கிற கேவலமான பிறப்புகள் ஏன் அந்த அந்த பாலத்தை எடுத்து போட முடியல உனக்கு? அங்கேயும் மக்கள் தானே வாழினம். அப்ப உங்களுக்கு போர் நடந்த தடங்கள் எல்லாம் இல்லாம இருக்கணும். இங்க ஒரு போர் நடந்த வடிவத்தை அடுத்த தலைமுறைக்கு காட்டிடக்கூடாது. இதுல இந்த அரசாங்கமும் மிக கவனமாக பயணிக்குது. அதானே சொல்றோம். செய்ய வேண்டிய நாளாந்தம் அந்த பாலத்துல மனிதரை கடக்க முடியாது, வாகனங்கள் அப்படி இருக்கு. எப்படா இடிஞ்சு விழுமன்று இருக்கு. தயவு செய்து நாங்கள் மீண்டும் இதுல பதிவு செய்கிறோம். இந்த கோமாளிகள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கிற ஒரு அமைச்சர் போங்க. இந்த இந்த சேனையூர இன்றைக்கு அம்பானிக்கு தத்து கொடுத்திருக்கின்ற இன்றைய அரசாங்கம் எவ்வளவு தவறு செய்துன்னு பாருங்க. எங்களோட நிலப்பரப்புல இருக்கிற அந்த ரத்தங்களை இன்றைக்கு உறிஞ்சி குடிக்க போயிடும். ஒரு போராட்டத்தை செய்றீங்களா? இல்லை. கேட்டா நான் கிழக்கு மாகாணத்தின் அரசியல்வாதி, நான் கிழக்கு மாகாணத்தின் கட்சி, நான் கண்ட கர்மம் என்று கொண்டு வந்து எலெக்ஷனுக்கு மட்டும் வந்து இறங்குவீங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஏதாவது செய்தாதான் நீங்க சரி செய்ய முடியும். அதே மாதிரி தான் புலத்திலே நாங்க சொல்றோம், நாங்கள் சரி செய்யுங்க. இன்றைக்கு வந்து பல விடயங்களை பற்றி கதைச்சிருக்கிறோம். கௌசல்யாண்ட அந்த ஐநாக்குள்ள இதை அரசியலாக்கி இதை வந்து இதனாலே கொண்ட ஒரு விடயத்தையும், மற்றது எங்களோட ஊடகங்கள் எப்படி எங்களோட மக்களை ஏமாத்துறார்கள் தலைப்புகளை, ஐநாவினால் பதறும் ஸ்ரீலங்கா மண்டியிடும் அரசு என்று அது இதை பார்த்தா சிங்களவனங்களே சிரிப்பாங்களே. இப்படிப்பட்ட தலைப்புகளை பார்த்து எங்களோட தமிழ் ஊடகங்கள் எவ்வளோ விழிப்புட இருக்குன்னு நினச்சி கொண்டு தங்களோட எச்சப்பிச்சு காசுக்காண்டி இப்படியான தலைப்புகளை போட்டு தந்ததுலண்டு இந்த யாராவது மதிப்பாங்களா இப்படிப்பட்ட ஊடகங்களை? ஏன் இப்படி இதன்ற அதில் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் இதன்றிருக்கிறோம். மற்ற திடீவன என்ற கோரிக்கைகள் அப்படியே இருக்குது. ஆனால் எங்களோட மாட்டு இயக்கத்தினர் இப்போ வந்து வன்மத்தோட திரிகிறார்கள். பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் தொட்டு இதன்றிருக்கிறோம். இதில் வந்து ஒரு விடயத்தை வந்து நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னா ரீச்சாண்ட இதுகளை வந்து ஏன் இருக்கிறார்கள் இப்போ? உங்களுக்கு இப்போ இதண்ட நாங்கள் அடுத்த மரத்தில் வந்து நாங்கள் இதன் தொடர்வோம். முல்லை கவியனை நிற்கிறவருக்கு நேரம் என்றால் அவற்றை கருத்தையும் கேட்டுட்டு வணக்கம் என்ன ஒருவனா. வணக்கம் முல்லை கவியண்ணா. வணக்கம் அண்ணா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த நாட்கள் உங்களுக்கு இந்த நாட்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற விலங்கு எல்லாருக்கா சொல்லுங்க. நான் சில நேரம் எனக்கு நெட்டு அவ்வளோ காணான்னு நினைச்சேன்னு சொல்லுங்கள். இப்போ விளாங்க. ஆமாண்ணா, நாங்கள் வந்து இன்றைக்கு எதை பற்றி எல்லாம் கதைச்சிருந்தோம் என்றால், கௌசல்யா அந்த ஐநாவில் கதைச்ச வந்து ஒரு அந்த அவர் வந்து அதை காவி திரிஞ்சு கொண்டு திரிகிறார். அதில் வந்து திரிவன என்ற நீதான் கடைசி தீபனண்டு சொல்லி கொண்டு முடிக்கிறார். அது அவ்வளோதான் அவற்ற அறிவு. அதில் வந்து அதை பற்றியான உண்மைத்தன்மை என்னன்றதை வந்து நாங்கள் கதிரனோட ஆரம்பத்தில் ஆராய்ஞ்சிருப்போம். அதுக்கு பிறகு வந்து எங்களோட ஊடகங்களோட தலைப்பு, நீங்கள் வந்து எங்களோட ஐபிசியில் வந்து உண்மையின் அரசல் என்ற அந்த அந்த ஊடகத்தின் அந்த இதுக்கு ப்ரோக்ராமின் தலைப்புக்கு பேர் உண்மையின் அரசல். அதில் தலைப்பை பாருங்க, ஐநாவினால் பதறும் ஸ்ரீலங்கா மண்டியிடம் அனுர அரசு. இதை கேட்கும் போதே உங்களுக்கே சிரிப்பாக இருக்குமில்ல. ஏன்னா ஐநாவில் எங்களோட தரப்பு எப்படி செயல்பட்டது, சிங்கள அரசாங்கம் அங்கே என்ன செய்திருந்தது எல்லாம் வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி எங்களோட ஊடகங்கள் மூடி மறைக்கின்றது, சிங்கள அரசாங்கம் எப்படி நாடகங்கள் ஆடுகின்றது, செம்மணியில் வந்து ஐநா செயலர் என்ன செய்தார், பேருந்து என்ன அறிக்கை விட்டுருக்கிறார், அந்த அறிக்கையே அப்படியே இருக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது எங்களோட அமைப்புகளோட செயற்பாடு என்ன மாதிரி இருக்குது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கண்கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களோட ஊடகங்கள் மக்களை விழிப்புணர்வு கொடுத்து ஒன்றும் போராட்ட குணத்தை வளர்க்குறதுக்கு பதிலாக வந்து ஐநா செயலர் என்ன அந்த அறிக்கையை கூட வந்து அவர்கள் வெளியிடையில இப்படி அனுராண்டு இந்த அனுராண்ட இவர் வந்து அப்படிப்பட்ட இனவாதி என்ற விடயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக வந்து இந்த ஊடகங்களுக்கு வடிவாக தெரியும். அப்படி என்றும் வந்து
இந்த இப்படியான தலைப்பு கேவலமான தலைப்பில் வந்து இதன் கொண்டு இருக்கிற மன்றபடியத்தையும் மற்றது திரிவனன்ற நாட்கள் அவற்றை கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. அந்த 5 அம்ச கோரிக்கைகள் ஒன்று கூட இதுவரை நிறைவேற்றப்படையில். அதையும் பார்க்க இந்த மாட்டு இயக்கத்தினர் வந்து இப்போவும் வந்து வன்மத்தோடு திரிகிறார்கள். இப்போ வந்து ஏன் வன்மத்தோட இவர்களால் 16 வருஷம் போர் இதன்று 16 வருஷத்துக்கு இவர்கள் சாதிச்சென்னபடியும் இவங்களோட அடையாளங்கள் அழிஞ்சு கொண்டு போவதுதான் மிச்சமாக இருக்குது. இது மூலமும் நாங்கள் தொட்டு கழிச்சிருக்கிறோம். உண்மையிலே இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இவர் கௌசல்யாவோ இல்லாட்டி அர்ச்சனா அவர்களினுடைய கருத்துக்களை அது ஒரு நகைச்சுவை பாணி என்று நான் பார்க்கின்றேன். அதை ஒரு கருத்தாக நான் கதைக்க வேண்டிய தேவையில்லை என்று என்னுடைய மனப்பாமை இருக்கிறது. அவர் நேரத்துக்கு ஏற்பது போல பச்சோந்தி மாதிரி நிமிடத்துக்கு நிமிடமாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த அரசியலை அரசியல் என்பது நேரத்துக்கு நேரமாக பேசுகின்ற மாதிரி அவர் அந்த அரசியல் பாணியிலே அவர் ஒரு தமிழருக்காக அரசியல் அவர் செய்கிற மாதிரியான பார்வை இல்லை, செய்ய போறார் என்று நான் எண்ணையும் இல்லை. அதை நாங்கள் கடந்து செல்லலாம் என்று என்னுடைய பார்வை இருக்கு. அப்போ என்னென்னு சொல்லி நீங்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்க, இந்த தற்காலத்தில் இந்த ஊடகம் என்பது ஒரு நிலை இல்லாத ஒரு காரணமாக இருக்கின்றது. எங்களிடம் தேவையற்ற ஒரு விடயத்தை இரவு பகலாக அதை என்னென்னு சொல்றது, அந்த இதை இன்று அதிகமாக புலவுஸ் வருகின்றதோ அந்த விடயங்களை அவர்கள் பகிரக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இவ்வாறான செயற்படை நேற்றைய தினமோ நேற்று முந்தின நாளோ தெரியல, அனுராகுமார் சிசானாய்க்கா விஜயம் அமெரிக்காவை நோக்கி சென்றிருக்கிறார் போல ஒரு அணியை சந்திக்கக்கூடிய அது ஒரு சரியாக எனக்கு தெளிவாக நான் என்ன பார்த்தேன்னா அதில் தெளிவு இல்லாமல் அதில் கருத்து பகிர்வது கொஞ்சம் சங்கடத்தை விட அது சரியாக பகிர்வது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும். இவை ஒட்டுமொத்தமாக இன்று ஐநாவாக இருக்கலாம், எங்களுடைய இனப்படுகொலை சிங்கள அரசாங்கம் செய்த இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்கான செயற்பாடுகள் பலமாக ஈழத்திலும் சரி புலத்திலும் சரி ஒவ்வொரு எதிர்த்தரப்பினர்களும் அதுக்கான சேவைகளை செய்கிறார்கள். இங்கே மடைமாற்றக்கூடிய ஒரு விடயம், தமிழர்கள் ஒன்றிணைத்து இன்று ஐநா சார்ந்த கருத்தியலை பகிராமல் இல்லாட்டி அது சார்ந்த விடயங்களில் போராடாமல் இன்று திலீபண்ணாவுடைய நாங்கள் நினைவெழுச்சி நாளில் நிற்கின்றோம். உண்மையிலே அந்த நீங்கள் சொன்னது போல இந்த 5 அம்ச கோரிக்கையில் எந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கின்றது, இங்கே எதுவுமே நிறைவேறாத ஒரு தருணமாகத்தான் இருக்கிறது. அது அந்த விடயங்கள் நடைபெறுகிற தேவையில் தேவையற்ற ஒன்றும் தேவையில்லாத ஒன்றை தான் இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறதை தவிர ஒன்றை அத்தனையுமே அவர்கள் உள்ளடக்கப்பட்டு, இரண்டால் தமிழர்களுடைய சிந்தனைகளை சிதறப்பட்டு தமிழர்கள் ஒருமிச்சு நிற்கக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எதிராக இருக்கின்ற சிங்கள ராகியம் அவர்கள் தெளிவாக இங்கே மக்கள் மத்தியிலே அந்த ஒற்றுமையையும் பலப்படுத்தக்கூடாது, அவர்கள் ஒன்றிணைத்து ஒரு கருத்தை பகிரக்கூடாது என்பதிலே அதில் ஏதோ ஒரு குட்டையை போட்டு மட்டை எதண்டு திருப்பி சிதையை திருப்பி அவர்கள் வேறொரு கோணத்தில் பயணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாடை தான் செய்தது. நீங்கள் கடந்த காலத்திலே ஆகின்ற போது எங்களுடைய பிரச்சனைகள் உலக ரீதியிலே ஐநாதார தொடர்பாக வருகின்ற போது அந்த விடயத்தை மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக கதைக்கக்கூடாது, இல்லாட்டி அதுக்கு பலன் சேரக்கூடாது என்றதுக்காக சில கட்ட ஊக்கான கருத்திகள் இல்லாட்டி கருத்துக்களை ஒரு தேவையற்ற பதிவுகளை பகிரக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி என்று சொல்லிக்கிறால் எம்முறவுகளை வைத்து எமக்கே பகிர்ந்து அந்த எமக்குள்ளே நாங்கள் அடிபடக்கூடிய ஒரு போர்வையை தான் சிங்களம் சரியாக நகற்றி கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும். முதலாவதாக எங்களுடைய நோக்கம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த நோக்கம் என்பது எமக்கான விடிவுதான். அந்த விடிவுக்காகத்தான் அனைவர்களும் அரசியல் கட்சியாக இருக்கலாம், அனைவரும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போது இந்த தருணத்தில் நாங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நாங்களுடைய சேவை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எவராலும் எந்த மடைமாற்றலுக்கும் நாங்கள் அகப்படாதவர்களாக மாறிக்கொள்ளலாம். ஆனால் நினைக்கின்ற போது சொல்வதற்கு இலவாக இருந்தாலும் செயல் வடிவங்களிலே கடினமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக நாங்கள் உணர வேண்டும். இன்று தற்காலத்திலே இந்த எம்பி எவ்வாறாக காய் நகற்றுகிறார்கள் என்று இந்த எம்பி என்ற ஒரு போரையில் வந்து அவர்கள் எப்படி தமிழர்களுடைய நிலப்பூமிகளை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு ராஜதந்திர ரீதியிலே அவர்கள் மக்களோடு மக்களாக நாங்கள் சம உரிமை கொடுக்கின்றோம், நாங்கள் இங்கே ஒரு நீதியான அரசாங்கம் செய்கிறோம் என்ற ஒரு பாணியை மேலே ஒரு பாணியை ஊற்றிக்கொண்டு இவர்கள் உள்ளுக்குள்ளோடு விசத்தோடு நின்று
விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் இவர்களுடைய செயற்பாடு தெரியும். ஆனால் நிச்சயமாக மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் விழிப்பாக இருக்கின்ற மக்களுக்கும் இன்னும் அந்த விழிப்புக்குள்ளே ஒரு ஒளியை ஊட்டி அதை மறைப்பதற்கு முனைகிறார்கள். நிச்சயமாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அரசாங்கத்தை விட தற்காலத்தில் இருக்கின்ற அரசாங்கம் என்பது தமிழர்களுடைய உரிமைகளை அடியோடு பிடுங்குவதற்கு முனைகிறார்கள் என்பதை நாங்கள் புரிகின்ற போதுதான் எங்களால் சரியான பாதையை எடுத்துச் செல்லலாம் என்பதும் என்னுடைய கருத்து. என் கருத்திலும் தவறுகள் இருக்குமாக இருந்தால் திருத்தி எடுத்துச் செல்வது மிக சிறப்புன்னு நினைக்கிறேன். நன்றி என்ன சந்தர்ப்பத்தில். மிக்க நன்றிகள் முல்லைக்கவி அண்ணா. கதிரண்ணா, ஓப்பன் ஓப்பன் நீங்கள் இடையில நிப்பாட்டினீங்கள். வணக்கம் தரன் தெரிந்தானே, கொஞ்சம் இதாயிட்டு. வணக்கம் தம்பி முல்லைக்கவி. நல்லது, நான் நீங்கள் பேசினதை அவ்வளோ கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் சிறப்பு. உண்மையாதான் நாங்கள் எங்கே தான் நாங்கள் எல்லோரும் ஓடி ஓடி சென்றாலும் எங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய அவருடைய அபிலாசைகளும் மடிந்தவர்களுடைய கனவுகளை நாங்கள் சுமந்து கொண்டு தான் நிற்கின்றோம். இங்கே ஏமாற்றப்படுகிறோம் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. எம்மவர்களாகவே நாம் ஏமாற்றப்படுகின்றோம். போலியான ஊடகங்களினுடைய பேச்சுக்களும் அரசாங்கங்களுக்காக தங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஊடகங்களும் தங்களை தமிழ் தேசியவாதிகளாக இந்த பரப்பில் காட்டிக்கொண்டு மீண்டும் இந்த அரசாங்கத்தோடு முளைத்து நிற்கின்றவர்களும் என்கின்ற அடிப்படையில் தான் அது வேதனைக்குரிய விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு இனத்தை சரி செய்வது ஊடகவியலாளர்கள் தான். அதைத்தான் மிக தெளிவாக இவர்களுக்கு புலிகளின் குரலில் இருந்தும் ஒலிவீச்சிலும் இருந்தும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். பரிமாற்றங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் அதோடு ஒட்டி வாழ்ந்தவர்கள். இன்று இருக்கின்ற இளையோர்களை நாங்கள் இந்த யூடியூப்பில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை போடுவதும் அவர்களுடைய அதை ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு அரசியல் பார்வையிலும் ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் இந்த மாமனிதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை தோற்கடித்து நிற்பதற்கு சமமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். என்றால் அவர்கள் இருக்கும்போது ஊடகங்களை தங்களை ஒரு அடையாளப்படுத்தியவர்கள் இன்று ஏன் இவ்வளவுக்கு மௌனம் காத்து அடுத்த தலைமுறைகளை கட்டி எழுப்பிக் கொண்டு செல்ல முடியாமல் இப்படி ஒரு பணத்துக்காக அல்லது ஏதோ ஒரு விடயத்துக்காக இவர்கள் இப்படி நஞ்சு விதைக்கின்றார்கள் என்பதுதான் மிக வேதனைக்குரிய விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த புலிகளின் குரலில் எங்களுடைய மண்ணில் இருந்து ஒரு செய்தி உண்மையாக வரும் என்று வெற்றி இல்லாமல் அந்த சைக்கிளையே சுத்தி கொண்டு பார்த்த வரலாறோடு வந்தவர்கள் தான் புலத்தில் இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள். இங்கே இன்று இருக்கின்ற இளையோர்களை விட மிகுதியானவர்கள் எல்லோரும் அப்படித்தான் ஒரு விடயத்தை அறிந்து எங்கள் மண்ணோடு நின்று அந்த ஒத்துழைப்பை வழங்கியவர்கள். ஏன் இந்த ஒரு பொய்யான விடயத்தை உண்மையாக பேசுவது போன்று, உண்மையான விடயம் அப்படி ஒன்று இல்லை என்று பொய்யாக சொல்லுவது போன்று இன்று பலர் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுயநலம் என்பதுதான் இங்கே மேவி இன்று இனத்தையே அழிக்கிறது. சுயநலம். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் பொருட்களை தடை செய்தாலும் இருந்ததை நாங்கள் உன்றுவிட்டு இருந்த எங்களுடைய மண்ணிலே எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு விதைத்து கொண்டு கஞ்சி குடிச்சு வாழ்ந்தாலும் இல்லை ஒரு நேரம் உணவு வருந்தி வாழ்ந்தாலும் அந்த மக்களின் இந்த உண்மை இன்று மெல்ல மெல்ல இந்த உலக பரப்பில் 17 ஆண்டுகளும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. பார்ப்போம். எங்களால் முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய கனவை சுமந்து நின்றவர்களை சுமப்பது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை, எல்லோருடைய கடமை. அதனால் எங்களுக்குரிய நேரங்கள் இல்லாமலும் அதை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு இந்த கருத்தாடல்களை தொடர்ச்சியாக செய்கின்றோம். உங்களை போன்றுதான் நாங்களும். சில வேதனைகள் வலிகளால் வார்த்தைகள் சில இடங்களில் விழுந்து செல்லுகிறது. ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்குள் அவ்வளவு காயங்கள் இருக்கிறது. இந்த இனமேன் தன்னை இவ்வளவுக்கு அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது சரி செய்ய முடியாமல் என்பது வேதனை. இன்னும் ஒரு புறம் மீண்டும் அவர்கள் ஒரு ஒட்டுக்குழுக்களோடு நின்று பயணித்தவர்கள் மீண்டும் மீண்டும் இங்கே இளையோர்கள் மத்தியிலும் அடுத்த தலைமுறை மத்தியிலும் திருப்பியும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை செய்கின்றதும் இங்கே வேதனைக்குரிய விடயங்களாக்கப்படுகிறது. 17 ஆண்டுகள் வரை அவர்கள் சரி செய்யாமல் மீண்டும் அந்த விவாதங்களை ஊடகங்களில் வைக்க போதும் இந்த கொதிப்புகளும் மனதில் இருந்த வலிகளும் இங்கே வார்த்தைகளால் விழுகிறது. ஆனால் ஊடகத்துக்கு ஒன்று நாகரிகம் வேண்டும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. மனங்களில் அவ்வளவு வலிகள் இருக்கிறது. அதனால் சில இடங்களில் விழுந்து செல்கிறது.
தொடருங்கள் தர். மிக்க நன்றி அண்ணா. நாங்கள் இதுவரையும் கதைக்க வேண்டிய விடயங்கள் கதைச்சிட்டோம். உதயண்ணா, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் உங்கள்கிட்ட எதுவும் கருத்துக்கள் இருக்கும் அண்ணா? உதயண்ணா இல்லை போல இருக்கு. உதயண்ணா நான் கேட்டு கேட்டுக்கணும். நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். கதிர நாங்கள் நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டு. ஓம் நல்ல விடயம் தர உங்களுடைய நேரங்களை ஒதுக்கிறீங்க. நாங்கள் பல விடயங்கள் கதைச்சிருப்போம். முக்கியமாக நாங்கள் திலீபண்ணா அவர்களினுடைய நாளை ஒரு முக்கியமாக எல்லோரும் மனங்களில் மீண்டும் மீண்டும் இந்த இலட்சியத்தை நான் எப்படி சரி செய்வது என்பதை மட்டும் நாங்கள் மீண்டும் சிந்திப்போம். ஒன்று சேர்வோம். ஒற்றுமை ஒன்றுதான் எமது பலம். அந்த ஒற்றுமை இன்று உலக தேசம் எமக்கு கண்முனி காட்டி இருக்கிறது. ஒற்றுமை என்கின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒற்றுமை என்கின்ற ஒரு வார்த்தை எங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை அது மீட்டு தரும் என்ற நம்பிக்கையோடு எங்களினுடைய சுதந்திரத்தை நாங்களே தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற எங்களுடைய திலீபண்ணா அவர்களிலிருந்து வந்த அந்த பொன்மொழியின் ஊடாக நாங்கள் இன்று நிறைவு செய்ய போகின்றோம். இதுவரை நேரமும் கேட்டவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, விழுகின்ற வார்த்தைகள் வேதனைக்குரியதாக இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள் என்ற நம்பிக்கையோடும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இன்று நாங்கள் விடைபெறப் போகின்றோம். என்றால் இது மீண்டும் பதிவு செய்யப்படுவதால் குழந்தைகள் பார்த்தாலும் அது தவறாகிவிடும். அதனால் நாங்கள் சில வார்த்தைகள் இங்கே வீசப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய வழி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்கள் தோள்களில் வீழ்ந்தவர்களும் விழிப்பு நடைந்து தூக்கிச் சென்றவர்களினுடைய நினைவுகளும் அந்த பொறுப்புகளும் எமக்குள் தீயாக பிளமுண்டெரிகிறது. இந்த இனம் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை நம்பி போகின்றதும் அவர்களுக்காகவே பேசுகின்றதும் எம் இனத்தை எறிகின்ற அந்த நிலைமைகளை ஊடகங்களில் பார்க்கும்போது மனம் அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. எதை சரி செய்ய வேண்டும், எதை சரி செய்யக்கூடாது என்ற ஒரு ஆற்றல் இல்லாத இந்த பாராளுமன்றம் சென்றிருக்கின்ற உறுப்பினர்களை பார்க்கும் போதும் அவ்வளவு மனம் கொந்தளிக்கிறது. சரி செய்ய வேண்டிய விடயங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதையெல்லாம் களைந்தறிந்து ஏதோ ஒரு விடயங்களுக்காக சரி செய்ய நிற்கின்றார்கள். இந்த வழிகளோடு தான் நாங்கள் இன்று உரையாடி இருக்கின்றோம். கேட்டமையில் எல்லோருக்கும் நன்றி. வந்த சகோதரருக்கும் நன்றி. கீழே நின்று பார்வையாளர்கள் என்று எழுதி கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க நன்றி. இது எங்களோட திலீபண்ணா என்ற அந்த தியாகத்தை கேட்குற மக்கள் தங்களோட அடுத்த சமுதாயத்துக்கு கடத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும். அந்த அவற்றை தியாகம் வீண் போகக்கூடாது. அவற்றை மட்டுமில்லை, அனைத்து மாவீரர்களோட தியாகங்களும் வீண் போகக்கூடாது. அந்த லட்சியம் வீண் போகக்கூடாது. இது அவர்களோட கனவை நிறைவேற்றுறதான் உண்மையான ஒரு ஈழத்தமிழன்ற கடமையாக இருக்கும் என்று உங்களோட மனதில் நீங்கள் அதை மறக்காமல் இந்த இப்பத்திய சொகுசு வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்கிற இந்த வெளிநாட்டில் இருக்கிற சொகுசு வாழ்க்கையும் கொஞ்ச காலத்துக்குத்தான். அந்த இது நீங்கள் செய்கிற இந்த கர்மா அது ஒரு காலத்தில் உங்களுக்கு திருப்பி சுடுமன்றதையும் இப்போ மறந்துருந்து ஆட்டமும் பாட்டமாக நிற்கிற உங்கள் இது அது நீங்கள் இந்த இனத்துக்கு செய்கிற பாவமன்றதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு வயது போனவர்களாக இருந்தும் நீங்கள் இப்போ தடம் புரண்டு போய் இருக்கிறீங்கள். அடுத்த சமுதாயத்துக்கு சரியான இலக்கு நோக்கி பயணிக்க வைக்க வேண்டிய நீங்களே இப்படி தடம் புரண்டு இருந்து உங்களோட சுயலாபத்துக்காண்டி நீங்கள் உங்களோட பெருமிதத்துக்காண்டி நீங்கள் இதண்டு கொண்டு போகிறீங்கள். இதெல்லாம் உங்களோட குடும்பத்துக்குத்தான் அந்த பாவம் திருப்பி வருமன்ற ஒரு பூமராங் போல திருப்பி வருமன்ற இயற்கை நீதி அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கின்றதையும் மறந்துடாதீங்கள். ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு பயணிகள் என்றதை ஒரு வேண்டுகோளையும் ஒரு எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஒரு நிலவரம் ஒரு சிஎம் அவர் கேட்டிருக்கார். அவற்று வணக்கம் சிஎம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி. கதைச்ச விஷயங்கள் இப்பதான் நான் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தணும். நிறைய பேர் அண்ணா வாயால சொல்றாங்க அண்ணா, ஆனா அதுக்கு முயற்சி யாரும் எடுக்கிறாங்க இல்லண்ணா. நிச்சயமா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா நல்ல விஷயம் அண்ணா. அந்த தெரியாத விஷயத்த எங்களோட தெரியாத விஷயங்களை நீங்க தெரியப்படுத்துறது
இப்படியான வலைதளங்கள்ல இப்படி அந்த எங்களோட போராட்டங்களை பத்தி கதைக்கிறது நாங்க சின்ன பிள்ளைகள் தாங்க அண்ணா. அப்ப தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லும்போது நாங்க கேட்போம். நான் வந்து உங்களோட லைவ்ல கேட்டு நிக்கிறேன் அண்ணா. ஓகே, நன்றி. இணையதளம் வந்து கேட்டு நின்றுக்கிறேன். ம், நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அண்ணா. ம், நீங்க இந்த காணொளி பாருங்க. திலீபனோட நினைவு நாளுக்கு இந்த எல்லாம் வயசுக்கு முதிர்ந்தவங்க பெரிய பெரிய ஆக்கள் தான் நினைவஞ்சலிக்கு செலுத்துவாங்க வீர வணக்கம். ம். 16, 17 வயசு சின்ன சின்ன பயல்கள் இந்த வீடியோல பாருங்கண்ணா. அவங்க வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. ஓகே, நன்றி. அடுத்த தலைமுறை உண்டு அண்ணா. அறிவு சம்பந்தமா அறிவா அடுத்த தலைமுறை வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது அண்ணா. நாங்க வந்துட்டு எங்களோட இளைஞர்கள் இவங்க இப்படி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்கன்ட்டு நாங்க இவங்க மேல தப்பு சொல்ல இயலாது. ஏன் தெரியுமா அண்ணா? ம், எழுமிட்டு வந்த உடனேயே எல்லாமே கிடைக்குது அண்ணா. சர்வ சாதாரணமா எல்லாம் கிடைக்குது. கஞ்சா கிடைக்குது, ஐஸ் கிடைக்குது. அவன் கெட்டு போறதுக்கான முழு முழு முழுமையா கிடைக்குது அண்ணா. அப்ப ம். இந்த பக்கத்தால போகும்போது கிடைக்குதுன்னு சரி அந்த பக்கத்தால போகுன்றதுனா அங்காலையும் கிடைக்கும். அப்ப அப்ப ஒரு இலங்கை ஒரு முறை ஃபுல்லா வடக்கு முக்கியமான கிழக்கு. விடயம் சகோதரன், ம். ஈழத்துல இருந்து வந்து எங்களோட போராட்டத்தை பற்றியோ அந்த அதுகளை வந்து கதைக்க இயலாது, கதைக்க பயப்படுகிறோம். அந்த அந்த அதுவும் அந்த அந்த அதான் மாத்திரமண்ணா. ம், அண்ணா நீ என்ன பாக்குறியோ தெரியாதண்ணா. அதெல்லாம் முழுசா மாத்திரமண்ணா. ம். ஓகே. சொல் இல்ல செயல் தானே அண்ணா எங்கட தலைவர் சொன்னாரு. நாங்க நாங்க உள்ள இறங்கி செய்யறோம் அண்ணா. அடுத்த கட்ட இளைஞர்கள் நாங்க நீங்க என்ன பாருங்க இந்த வீடியோக்கள் பாருங்க தெரியும். நாங்க ஓகே. இனிமேல் போயிட்டு வீடு வீடா போயிட்டு வீதி நாடகங்கள் பண்ணி எங்களுக்கான ஆட்கள் எல்லாம் சேர்க்க முடியாது. இதுக்கப்புறம் முடிஞ்சதை பத்தி கதைச்சு கொண்டிருந்த ஆட்கள் அவங்களோடையும் போயிட்டு நாங்க எங்களோட கொள்கைகள் கோட்பாடை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ம், அடுத்த தலைமுறை தானே நான் இப்ப அடுத்த 2000 ஆண்டு பிறந்த சின்ன பயல்கள்கிட்ட தான் எங்களோட வழிகளை நாங்க சொல்ல முடியும். ம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா. தெரியாம வளர்த்து போட்டாங்க. இப்ப ம், நீங்க எவ்வளவுதான் கதைச்சாலும் அண்ணா பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டு உங்களோட விதண்டா விதம் பேசுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொல்றத கேட்பாங்களான்னு சொன்னா ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்கண்ணா. ம். ஆனா சின்ன பயல்கள்கிட்ட நீங்க அடுத்த தலைமுறைகிட்ட சொல்லி பாருங்க. சத்தம் போடாம உட்கார்ந்தா எல்லாத்தையும் கேட்பானுங்க. அப்படியாண்ணா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தரலன்னு ஆரம்பிட்டு சொல்லுவாங்க. ம். ம். எங்களுக்கு நன்றி எங்களுக்கு அண்ணா, நன்றி. ம். நன்றி, நன்றி சார், ம். நன்றி. நீங்க கதைக்கிறேன்னா கதைங்கன்னா நான் மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் பறிகொண்டு வருமன்னா அடுத்த தலைமுறை சரியான பாதையில போகும். அவனை வழிநடத்துறதுக்கு ஒழுங்கான தலைமைத்துவம் அரசியல்வாதிகள் எல்லாம் பிளவுட்டுட்டாங்கன்னா இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகளும் தான் இந்த இளைஞர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுக்கிறாங்க. அவனால் நாங்கள் ஆசைப்பட்டு தண்ணி அடிக்கையோ அவனால் ஆசைப்பட்டு இதுக்கு இப்படி போகலைன்னா நாங்கள் வந்து அந்த அவனுக்கு திட்டமிட்டு 40,000த்துக்கு மேற்பட்ட விதியை வந்து எங்களோட சுதந்திரத்துக்காண்டி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை வந்து எங்களோட அடுத்த சமுதாயம் வந்து எப்படி அதை கடத்தி கொண்டு போயிடமென்றது தான் அந்த விதியை எப்படி பயிரை வந்து அறுவடை கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா இல்ல இல்ல அது நாங்க வந்து அதை முழுமையா மழுங்கடிக்கிறதுக்கான பணிகள் தானே. இப்ப இப்ப வலைதளங்களையும் பாருங்கன்னா எனக்கு கண் கலங்கி போச்சுது. இந்த ஈழத்துல கனவருஷம் இருந்து போராட்டங்களை பத்தி கதைக்கிற ஆக்கள் இந்த தெளிவண்ணாட நினைவு நாள் வருது. நான் இப்ப எனக்குன்னு ஒரு இளைஞர் படையணி ஒன்று இருக்குது, நான் வச்சிருக்கிறேன். அடுத்த இப்ப திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்தார். அவரு கொஞ்ச காலம் தான் அண்ணா. 63ஆம் ஆண்டு பிறந்து 87 இறந்துட்டார். 23 வயசு தான். ஆனா அவர் நாங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கு பிறந்து எங்களுக்காக இறந்திருக்கிறார். இந்த மக்களுக்காக, எங்களுக்காக. அந்த தியாகங்களை இப்ப இருக்கிறவங்க ஒரு சில பேர் நினைச்சு பார்த்தாலே போதும் அண்ணா. தமிழ்ல எங்க கையில கிடைக்கும் அண்ணா. நாங்க சுதந்திரமான பூமியில சுதந்திரமா வாழணும்ட்டு ஆசைப்படுறோம். பாப்போம். அது நடக்கும். அது நாங்க உடம்பு தான் இங்க இருக்கு. உயிர் அங்கதான் இருக்கு. என்னடா எல்லா நாடுகளையும் பார்க்கும்போது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். எல்லா நாட்டையும் பார்க்கும்போது எல்லா நாட்டுக்காரருக்கும் ஒரு நாடண்டு இருக்குது. அவர்கள் போய் அண்ணா இப்ப அண்ணா இப்ப வரலாறை பத்தி நான் உன்னோட கதைச்ச உனக்கு எல்லாமே தெரியும். ஜெர்மனில ஜூதன் வந்துட்டு ஹிட்லர் ஆட்சியில வந்துட்டு ஜூதன் எல்லாம் வெளியில போச்சு சொன்னவன். ஒரு ஒரு ஜெர்மன் ஆம்பளை வந்துட்டு ஜூத பொம்பளையோட ஒண்டா இருக்கக்கூடாது சட்டம் இருந்துச்சு. ஜூதனே அவன் விட்டு நாட்டை விட்டு வெளியில கொண்டு கலைச்சவன், கொளுத்தி எறிஞ்சவன். நாங்கெல்லாம் ஆறுண்ணா. ஆனா லண்டன்ல இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன். இந்தியால இருந்து வெள்ளக்காரன் வெளியே போன்னு சொன்னா அவன் லண்டன்ல இருந்து எல்லாரும் அந்நியனை வெளியே போன்னு அவன் போராட்டம் நடத்துறான்.
இன்றைக்கு இது நேத்தியன் ட்ரம்ப்ன்ற ஐநாண்டு அறிக்கையிலையும் வந்து அதை தானே அவர் ட்ரம்ப் அதை தானே சொல்கிறார், ஏமனையும் பாராட்டி இப்போத்தான் ம். ஏமன் விழித்து கொண்டான்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்க, வெளிநாட்டாக்களை வந்து உள்ளுக்குள்ள அளவுக்கு மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லி. ஓ அடுத்தது என்ன பிரச்சனைனா, இப்ப வெளிநாட்டு ஆட்கள் இல்லைன்னு சொன்னா இவங்களோட பொருளாதாரம் அடிபடும். ம் விளங்குதா? அந்த இதுக்காக இவனுள் உள்ள விட்டு இப்ப பிரான்ஸ்ல வந்து பரிசுக்குள்ள பிரெஞ்சுக்காரன் இல்ல. ம் எல்லாமே எல்லா நாட்டுக்காரனும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறானோ. இப்ப ம் இவங்களால வச்சுத்தான் அவங்களுக்கே வருமானம். ஆனாலும் இவங்க அனுப்பினாலும் பிரச்சனை, அனுப்பாட்டியும் பிரச்சனை. ஆனா ஒரு கட்டத்துல வந்துட்டு அவனால தாக்கி பிடிக்க முடியலன்னு சொன்னா அனுப்புவான். தங்களோட பிரான்ஸ்ல வந்துட்டு பாதுகாப்பு தங்களோட பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு வரும்போது எல்லாரையும் இல்ல அந்த அது நடக்கும், அது ம், நடக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம், பிரான்ஸ்ல வந்துட்டு அங்க சலுகைகள் கொடுப்பாங்கல்ல, நிறைய சலுகைகள், ம், காசுகள், வேலைக்கு போகல, அது இதுன்னு அதெல்லாம் நிப்பாட்டிட்டான். ம், கூடுதலான ம், சலுகை நிப்பாட்டிட்டான். அவன் ம், நாட்டையும் அவன் மக்களையும் பாதுகாக்கணும்னு சொன்னா அவன் என்ன வேணா செய்வான். அப்ப ம். நம்ம மக்கள் வந்துட்டு இது எங்கட மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நேஷனல் ஐடென்டி வச்சிருந்தாலும் அவன் அனுப்புவான். அது நிச்சயமா செய்வாங்க. அது வந்து கட்சிகள் மாறும்போது இப்போ வந்து எல்லா இதுவும் வந்து அவங்க ரைட். பாதுகாக்கிறது. அதான் விஷயம். ம். அந்த இப்ப போர்ச்சுகல் ம், இங்கே ம், வந்துட்டது, அது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக மாறுது. இன்றைக்கு வந்து ஒன்லைன் வந்து நாங்கள் நம்பிக்கையாக இருக்க இயலாது. நம்பிக்கை ம். இல்லைன்னா அது மடத்தனமே. கண்டிப்பா அண்ணா, கண்டிப்பா. எங்களுக்கு ம் அதான் எங்களுக்கான அரசியல் மாற்றத்தை நாங்க கொண்டு வரணும். பார்ப்போம். ஒரு நாளில ஒரு நாள் எங்கட மக்களுக்கு நாங்க ஆருன்றது தெரிஞ்சாலே அது போதும் என்ன. எங்கட மக்களுக்கு நாங்க ஆருன்றது தெரியாம ஒரு சில பேர் இருக்கிறாங்கண்ணா. அதான் இந்த பெயரை வந்து நான் இன்றைக்கு அது அதான் நான் பார்த்தேன். இது என்னடா பேர் மாறி இருக்குன்னு. பேர் பிறகு உள்ள போயிட்டு பார்த்த பிறகுதான் அட நம்மடா அண்ணா. ஓகே. அடையாளம் எல்லா லைவ்லயும் ஏறக்கூடாது. அண்ணன் நாங்க செய்யாத குழப்படி இல்லைண்ணா. நானெல்லாம் பயங்கர குழப்படியாண்ணா முதல். ம், இப்ப நான் சரியான குழப்படி செஞ்சுட்டு திரிஞ்சேன். எங்கள வழிநடத்த ஒரு தலைமைத்துவம் வரும். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ நாங்க பணி செய்வோம். அவங்க எங்கள வழிநடத்துவாங்கன்னு எவ்வளவு நாளைக்குண்ணா நாங்க காத்திருக்கிறது? ம், ஆறண்ணா வழி நடத்தினா? இப்ப கூடி பாருண்ணா. இப்ப ம், இளைஞர்கள பத்தியோ, இந்த தமிழீழத்த பத்தி, இதுகள பத்தியோ அ இப்படித்தான். இப்ப விஜய் ரசிகன் விஜய்ய ஃபாலோ பண்ணுவான். ரஜினி ம், ரசிகன் ரஜினிய ஃபாலோ பண்ணுவான். குரூப்ல இருக்கிற ஆட்கள் அவங்க குரூப் தலைவர் மாரி சொல்றத ஃபாலோ பண்ணுவாங்க. ம். தமிழீழம் போராட்டம் அடுத்த கட்ட நகர்வு இப்படித்தான் இருக்க போகுதுன்ட்டு ஒரு ஆள் மேல முன்னுக்கு தலைவர்ன்ற இடத்துக்கு எவனும் வர முடியாது. தல் அ ஒழுங்கமைச்சு இந்த இளைஞர்களை சரியான பாதையில கொண்டு போறதுக்கு வடக்கு கிழக்குல மன்னாரா, இல்லாட்டி மட்டக்களப்பா, திருகோணமலையா, சே யாழ்ப்பாணமா, யாரண்ணா முன்னுக்கு வந்து நிக்கிறான்? ம். கைவிட்டுட்டாங்கண்ணா. இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்குது. ஓகே. இயக்கம் உலகம் நாடு ஃபுல்லா இயங்குது. இப்ப இவனும் தலைகளா மாறி நிக்கிறானே. ம், போராட்டத்த பத்தி சொன்னா, இப்ப தாய் தகப்பன் எல்லாம் ம். இளைஞர்கள் சின்ன சின்ன பயலுவ 2000 ஆண்டு பிறந்த சின்ன பயலுவலுக்கு, ஐயோ! இந்த பிள்ளைக்கு போராட்டத்த பத்தி சொன்னா அடுத்த போர் வெடிச்சிரும். இவனுக்கு உணர்வு வந்துரும்ன்ட்டு தாய் தகப்பன் ஒரு சில தாய் தகப்பன் சொல்லிக் குடுக்குறதும் இல்ல. போராட்டத்த பத்தி கதைக்கிறதும் இல்ல. இந்த கருத்தரங்க சபை வந்து நாங்கள் நடத்துறது வந்து கதிரண்ண அடுத்த பெரிய ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதற்கு ம். முதல் தான் நாங்கள் இந்த கருத்தரங்க சொல்ல வேண்டிய இதுகளை வந்து எல்லாம் கடத்தி போட்டு புத்தகங்களும் கண்டிப்பா. இருக்க இயலாது. அ. சொல்ல வேண்டிய வரலாற்று ம். எல்லாத்தையும் கடத்தி போட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு போகணுன்றதுக்காண்டி தான் நாங்களும் இந்த நேரத்தை அந்த ம். ஒதுக்கி வந்து செய்து கொண்டிருக்கோம், இந்த கருத்தரங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதான். நன்றி அண்ணா, நன்றி. ம், அதுதான் அண்ணா. இப்ப இப்ப அப்ப தாய் தகப்பன் வந்துட்டு இளைஞர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இந்த புள்ள வந்துட்டு ஈழத்த பத்தி சொன்னா அடுத்த போர் வெடிக்கும், இந்த புள்ளைய நாங்க இழந்துருவோம்னு சொல்லி, ம். தாய் தகப்பன் வந்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்றது இல்ல. ஆனால் அது இப்ப கரெக்ட் தாய் சார். தகப்பன் அது வந்து இப்ப ஒரு சில தாய் தகப்பன் என்ன நினைக்க தெரியுமா? ம், எந்த புள்ள கஞ்சாக்கு அடிமையாயிட்டானே, எந்த புள்ள இதுக்கு அடிமையாயிட்டான், ஐஸுக்கு அடிமையாயிட்டான், எந்த ம், புள்ளைய ஒரு ஈழத்து உணர்வுள்ள புள்ளையா வளர்த்திருக்கலாமான்னு இப்ப தவிக்குது. விளங்குதா? ம். ஒரு அதான் ஈழத் அதான் தமிழ் அதான் உணர்வை பூத்தி பூத்தி வளர்த்திருந்தா இந்த புள்ள இந்த தவறான பாதையில போயிருக்காது. சரியான பாதையில வந்திருக்கும். அதுதான் சகோ இயற்கை நீதி. இந்த எல்லாத்தையும் ம், மீறி வந்து இயற்கை ஒன்று இருக்கு. எங்கள் மனிதர் வந்து ம், எவ்வளவு சதி செய்தாலும் இயற்கை என்ற ஒரு ம். இது வந்து இயற்கை வந்து எல்லாத்தையும் சுத்தம் செய்யும். என்ன காலமும் ம். இயற்கையும் எல்லாத்தையும் திருப்பி சுத்தம் இந்த செய்யும். அதை சுத்தம் செய்யுது. இந்த ம், சுத்தம் செஞ்சுட்டு இருக்குது இலங்கையில. ஆமா. இலங்கையில வந்துட்டு இந்த மைந்தக்கு வீடு இல்ல, ரணிலுக்கு இது இல்ல, அது இல்ல. மைந்தக்கு வீடு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு ஒரு வீடாயா இருக்கு. அதெல்லாம் வந்து ம். எங்களை ஏமாத்துற நாடகங்கள் இப்ப இறங்கி அதான் நாடகம் படம் காட்டி எல்லாமே. படம் காட்டினோம். அண்ணா இப்ப எனக்கு தெரிஞ்ச எந்த அறிவுக்கு என்ன எட்டினதோ அதை நான் சொல்றேன்னா, ம்,
இப்ப மைந்த வந்துட்டு தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா நேரடியாவே அவன் எங்களை மக்கள் அழைச்சிருக்கிறான். ம் தந்திரிக்காவோ இல்ல ரணிலோ இல்லாட்டி கோட்டாவோ இல்ல அந்த குடும்பமே எங்களை நேரடியா வடக்கு கிழக்குல உள்ள ஓட்டுக்களை அவங்களால வாங்க முடியாது. ம் இந்த இன அடிப்புல நேரடியா இறங்காம இருக்கிறது இந்த இவர் இப்ப இருக்கிறார். இல்லைண்ணா இது வந்து ஒரு தவறான இதை வந்து கண் எங்களோட ஊடக மத்தியில் வந்து ஆமா கட்டமைக்கிறாங்க. கண் துடைப்பா. ஆனா இவன் இது உள்ளுக்குள்ளால எங்க இனம் அழிகிறதுக்கு மெயின் காரணமா இருந்தது இவனுள் தான். ஏபி வந்து எந்த மனதில் சின்ன வயதில் நாங்கள் வந்து டிவியில பார்க்க ஏபி தான் எல்லா ஆர்ப்பாட்டம் செய்தது ஏபி தான் எரிச்சு தமிழர்கள் அபலம் அந்த சுனாமில அந்த எங்களுக்கு இதுகள் கிடைக்காம பண்ணினது எல்லா மக்களுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த இதுவும் செஞ்சது. இப்ப உத்தம வேஷம் போட்டு நாடகம் போட்டு இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களை ஏமாத்தி ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கிக்கலாம். பக்கா இனவாதி. அதுவும் வந்து எங்கட மக்கண்ட மண்டையில வந்து நல்லா இதன் ஐஸ் வச்சு இதன்று உண்மையான தண்ட இதை குணத்தை வந்து மறைச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்ப. ஆனா அது வந்து கண்காணிக்க வேற மறைக்க முடியாது. அந்த உண்மையான வெளிப்படும். அது வெளிப்படும் போது எங்கட மக்கள் புரிஞ்சு இப்ப வந்து நம்புறார்கள். இல்ல அதான் மைந்தைய நம்பின மாதிரி ரணினை நம்பின மாதிரி இவனும் முழுசா நம்புதுகள் நம்மட ஆக்கள். நான் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் முகத்தை காட்டி. கண்டிப்பா எங்கட மக்கள் அறியாண்மையா இருக்கிறாங்க. அதை நீக்கதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. வரலாற்றை வந்து போய் பார்த்தார்களே எங்கட மக்களுக்கு ஷொக் வரும். இப்படிப்பட்ட ஒரு அனுராண்ட ஷொக் வந்து வரலாற்றை போய் பார்த்தார்களே என்றாலே அவருக்கு வரும். இப்போ வந்து ஐநால கூட வந்து அவர் அறிக்கை என்னத்துக்காண்டி ஐநா கூட்டத்தொடருக்கு முன்னால வந்து இவர்கள் அந்த கைது நாடகங்கள் வந்து ஐநா கூட்டத்தொடருக்கு முன்னால இவர்கள் அரங்கேற்றுவார்கள். அதோட வந்து இப்ப 3 சீட் வந்துடுது. நீ உள்ள விசாரணைக்கு தான் தமிழர்கள் விரும்பினோம். சர்வதேச விசாரணை வேண்டாம். தமிழர்களுக்கு தேவை சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்று அப்படி எல்லாம் திசை மாத்தி கொண்டு அப்படி நாடகம் எப்படி விளையாட்டை கொடுக்குறான் பாத்தீங்களா? பாஸ்போர்ட் உண்டாதான் மாதாண்டு நம்மளோட தென்னங்கட்டு நடுறதுதான் நிறைய நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இவர் பயங்கர மண்டையா விளையாடிட்டு போறாரா நம்மட ஆக்களை பத்தி தெரியாம. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறோம். எங்களுக்கு கடத்த நீங்க பார்த்து கொண்டு தானே இருக்கிறீங்க 2 வருஷமா. எங்களால முடிஞ்சது வந்து நாங்கள் இந்த டிக்டாக்ல கண்டிப்பா உண்மையான உங்களோட பணி உண்மையிலேயே நல்லவன 6 வாரானோ 6 போறானோ 4 பேர் இருக்கிறானோ 5 பேர் இந்த பாருங்க நாங்க எவ்வளவு இந்த போராட்ட சம்மந்தமா இதுகள் சம்மந்தமா நாங்க கதைக்கிறோம். ஆனா எங்கட லைவ்ல பாருங்க யாருமே இல்லை, கேட்கறதுக்கும் இல்லை, இந்த இதை பத்தி அறிஞ்சு கொள்ளறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை. ஆனா இது ஒரு தேவையில்லாத ஒரு விவாதமோ அவன் மனைவியை இன்னொருத்தன் வச்சிருக்கிறானோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் இந்த ஒரு கேவலம் கெட்ட ஒரு கதையை கதைப்பமா இருந்தா இங்க குதினம் பாக்குறதுக்குன்னு எங்கட நிறைய கூட்டம் வரும். நிச்சயமா அது வந்து நாங்க பார்த்துக்கொள்ள இருக்கோம். என்றாலும் வந்து நாங்கள் எங்கட நோக்கம் எங்கட கருத்தை வந்து கடத்துறது. அதாவது ஒரு காலத்துல வந்து பதிவா இருக்கும். அந்த பதிவை வந்து மற்ற எங்கட அடுத்த சமுதாயம் பயன்படுத்தும் ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். மிக்க நன்றி சகோதரம். நாங்கள் நிறைய நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னா அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில நாங்க கண்டிப்பா கலப்பா நிறைய விஷயம் தொடர்ந்து செய்து தானே போகிறோம். நன்றி. நீங்க இந்த வீடியோ பாருங்கண்ணா. நன்றி. ஓகே, மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு கருத்தரங்கில் கதிரண்ணாவோட சந்திப்போம். மிக்க நன்றி.